ராஜ்யத்தில் நான் மகிழ உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நிகரில ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. வருக உம் ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக உம் ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே. தூதர்களோடு ஆடி பாடி மகிழணுமே. தூதர்களோடு ஆடி பாடி மகிழணுமே. வருக உம் ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக உம் ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் போதுமே ஆண்டவரே. உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் போதுமே ஆண்டவரே. யுகயுகமாய் உம்மோடு வாழணுமே ஆண்டவரே. யுகயுகமாய் உம்மோடு வாழணுமே ஆண்டவரே. வருக உம் ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக உம் ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நிகரில ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. வருக உம் ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக உம் ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. कहता है दिल मेरा धन्यवाद प्रभु, किए तूने कार्य महान मेरे प्रभु। कहता है दिल मेरा धन्यवाद प्रभु, किए तूने कार्य महान मेरे प्रभु। तूने चुना एक निर्बल को, तूने चुना एक निर्बल को, कैसे कहूँ धन्यवाद मेरे प्रभु, कैसे कहूँ धन्यवाद मेरे प्रभु। कहता है दिल मेरा धन्यवाद प्रभु, किए तूने कार्य महान मेरे प्रभु। कहता है दिल मेरा धन्यवाद प्रभु, किए तूने कार्य महान मेरे प्रभु। तूने
ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பராக. மீண்டுமாக இந்த ஆன்லைன் வழியாக தேவன் நம்மை சந்திக்க வைத்து இருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம். हालेलुया। परमेश्वर आपको आशीर्वाद करे। फिर से हम इस ऑनलाइन के द्वारा मिल रहे हैं, इसके लिए हम परमेश्वर को धन्यवाद कहेंगे। பலவிதமான சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், குறைகள், இதற்கு மத்தியிலும் தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஒரு நாள் கூட குறையில்லாதபடிக்கு தேவன் நிறைவுகளை தந்திருக்கிறார். காரணம், அவர் அதிகமாய் நம்மை நேசிக்கிறபடினால நம்மை பாதுகாக்கிறார். விசேஷமாக ஆண்டவருடைய அந்த இரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. अनेक दुख, अनेक कष्ट और अनेक ज़रूरत में भी परमेश्वर हमें चला रहे, हमारे साथ रहते, हमसे प्यार करते, कारण परमेश्वर का लहू हमें संभालता है। இந்த நாளில் கூட இந்த கொள்ளை நோய்கள் எல்லாம், கொள்ளை நோய்களை பார்த்து மனுஷன் பயப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பார்த்து கொள்ளை நோய் பயப்படுகிறது. ஆதலால் தான் உங்கள் மீது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்பொழுதும் இருக்கும்படிக்கு அவருடைய சமூகத்தை நோக்கி எப்பொழுதும் ஜெபித்து அவருடைய இரத்தத்துக்குள்ளே உங்களை மறைத்து கொள்ளும்போது எல்லா தீங்குக்கும் விலகி கர்த்தர் உங்களை காப்பார். इस समय में भी रोग को देख के सारी दुनिया डर रहा है, लेकिन परमेश्वर यीशु मसीह का लहू के देख के वो रोग डर रहा है। इसलिए आज के दिन में भी आप सबके ऊपर परमेश्वर यीशु मसीह का लहू रहना चाहिए। इसलिए हमें प्रार्थना करना है हर रोज़। இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். வார்த்தை நம்முடைய தேவைகளை சந்திக்கும். வார்த்தை நம்மை சுகப்படுத்தும், பலப்படுத்தும். எல்லா குறைகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் மாற்றுவார். आज के दिन भी परमेश्वर के वचन हमें समाधान देगा, हमसे बात करेगा, हमें चंगाई देगा। परमेश्वर यीशु मसीह सारी कमियों को आज पूरा करेंगे। இந்த லாக்டவுனில் கூட அநேக வீடுகளில் அற்புதங்கள் நடந்திருக்கிறது, அதிசயங்கள் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வேலைகள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகளை தந்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். நம் ஆண்டவருக்கு நன்றி மட்டும் செலுத்துவோம். इस लॉकडाउन के समय में भी परमेश्वर बहुत जन के परिवार में आशीर्वाद दिए, अनेक लोगों को काम दिए, अच्छा बिजनेस दिए। परमेश्वर को धन्यवाद कहेंगे। இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாய் கவனிங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். आज भी हम परमेश्वर के वचन पे ध्यान देंगे। यूवना के पुस्तक में 10 में 11 पढ़ेंगे। நானே நல்ல மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். என் அன்பான தேவ சின்னமே, ஆண்டவருடைய வார்த்தை கவனித்து பாருங்கள். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். ஆதாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் ஒருவர் தான் உங்களுக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறேன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். अच्छा चरवा मैं हूँ। अच्छा चरवा भेड़ों के लिए अपने प्राण देता है। मेरे प्रिय परमेश्वर के लोग, परमेश्वर यीशु मसीह कहते हैं अच्छा चरवा सिर्फ मैं हूँ, क्योंकि अच्छा चरवा अपने भेड़ों के लिए जान देता है। இந்த மேய்ப்பனுடைய மந்தைக்குள் நாம் இருக்கும்போது நாம் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். அவர் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார். எனன்பான தேவ சின்னமே, இந்த நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ஒரு ஆடு வழி தப்பி போய்விட்டால் அந்த ஆட்டுக்காக தன் ஜீவனை கொடுக்கும்படிக்கு அந்த மேய்ப்பன் நமக்கு முன்பாக இருக்கிறார். அதாவது அவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளுக்காக. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறாராம். जब चरवा के रक्षक में भेड़ों रहते तभी वो सुरक्षित रहता है। परमेश्वर यही कहता है कि मैं एक अच्छा चरवा हूँ, तो हम उसका भेड़ है। जब हम उसके साथ रहते हैं तो हम सुरक्षित रहता है, क्योंकि वचन ये कहता है एक अच्छा चरवा अपने भेड़ों के लिए जान देता है। अगर एक भेड़ गुम गया है तो वो चरवा जाकर उसको ढूंढ कर फिर से लाता है। तो परमेश्वर हमसे ये कहता है कि मैं एक अच्छा चरवा हूँ और एक अच्छा चरवा अपने भेड़ों के लिए जान देता है। சங்கீதம் 119 176 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். हम भजन संहिता में 119 में 176 पढ़ के देखेंगे। நல்ல கவனிங்க. காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். உமது அடியேனை தேடுவீராக. உமது கற்பனைகளை நான் மறவேன். मैं खोया हुआ भेड़ की नाई भटका हूँ,
तू अपने दास को ढूंढ ले, क्योंकि मैं तेरी आज्ञा को भूल नहीं गया। வேதம் என்ன சொல்றது கவனித்து பார்த்தீர்களா? காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனோம். எப்பொழுது நாம் மந்தை விட்டு வெளியேறுகிறோமோ, எப்போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவினுடைய மந்தையிலிருந்து நாம் வெளியே போகிறோமோ வழி தப்பி போகிறோம். அந்த வசனத்தை கவனமாக கவனித்து பாருங்கள். மறுபடியும் देखा अपने वचन ने क्या कहा? खोया हुआ भेड़ से हम भटक गए थे, झुंड से भटक गए थे। जब भी हम यीशु मसीह के झुंड से बाहर जाएंगे तो हम भटक जाएंगे। वचन कहता है हम गुम गए थे, भटक गए थे, आप हमें ढूंढ लेना। फिर से हम वचन को पढ़ के देखेंगे। காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போன என் அன்பான தேவச்சனமே, எப்போது மேய்ப்பனை விட்டு இந்த ஆடு வெளியே போகிறதோ, எப்போது இந்த மேய்ப்பனை விட்டு இந்த ஆடு வழி தப்பி போகிறதோ, அந்த ஆட்டுக்கு வழி தெரியாதபடினாலும் சில இடங்களில் போய் சிக்கி தவித்து கொள்கிறது, சில இடங்களில் போய் மாட்டிக்கொள்கிறது. இந்த ஆட்டுக்கு வழி தெரியாதபடினால், மறுபடியும் மந்தைக்கு வந்து சேராதபடிக்கு, அதுக்கு இருக்கிற வழி தெரியாது இருக்கிறபடினால் அந்த ஆடு வழி தப்பி போகிறது. அதாவது வேதம் சொல்லுகிறது, நானும் அப்படிதான் ஆட்டை போல வழி தப்பி போனேன் ஆண்டவரே. खोया हुआ भेड़ जैसा मैं भटक गया। देखा मेरे प्रिय परमेश्वर के लोग, जब भी ये भेड़ जब नक जाता है, जब वो चरवा से दूर जाता है, वो भटक जाता है, वो किधर जाके फंस जाता है, ताकि वो चरवा के पास, झुंड के पास वापस आ नहीं पाता। इसलिए वचन में लिखा है, मैं भी खोया हुआ भेड़ जैसा भटक गया हूँ। என்னை நீ என்ன பண்ணும்? என்னை தேடு, கண்டுபிடியோ, வழி தெரியல எனக்கு. ஆம் பிரியமான அன்பான தேவ சொன்னமே, நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி போயிருக்கிறோம். எந்த வழியில் போனால் நன்மை, எந்த வழியில் போனால் சுகம், எந்த வழியில் போனால் ஆரோக்கியம், எந்த வழியில் போனால் ஆசீர்வாதம் என்று தெரியாதபடிக்கு ஆடுகளைப் போல வழி தப்பி போய் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். இவ்வளோ அழகாக வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே நீர் என்னை தேடுவீராக. आगे वचन कहता है, आप मुझे ढूंढ लो। देखा आप लोग, आज हम भी खो गए, भटक गए, झुंड छोड़कर जाके खो गए। कहाँ पर आशीर्वाद मिलेगा, कहाँ पर चंगाई मिलेगा, ऐसा ढूंढ ढूंढ के जाके हम भी खो गए। वचन कहता है, आप मुझे ढूंढ लो। இன்றைக்கும் உங்கள் குடும்பத்தில் வழி தப்பி போயிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் செபிப்போம். நீங்களும் செபியுங்கள். வழி தப்பி போயிருக்கிற எல்லா ஆடுகளும் மறுபடி மந்தைக்குள் வந்து சேர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். आज भी आपके परिवार में जो भी कोई भटक गए, उनके लिए हम प्रार्थना करेंगे कि वो फिर से आए। परमेश्वर चाहते हैं कि जो भी भटके हुए वो फिर से परमेश्वर के पास आए। ஆடுகள் வழி தப்பி எப்பொழுது போகிறது? மேய்ப்பன் விட்டு விலகும்போது, சபைகளை விட்டு விலகும்போது, செபத்தை விட்டு விலகும்போது, வேதம் வாசிக்கிறதை விட்டு நீங்கள் விலகும்போது, அந்த மேய்ப்பனை விட்டு இந்த ஆடுகள் வழி தப்பி போகிறது. भेड़ कभी भटक जाता है जब वो झुंड से बाहर जाता है। जब आप प्रार्थना से दूर जाते, परमेश्वर से दूर जाते, कलीसिया से दूर जाते, तब आप भटक जाते। तब वो भेड़ झुंड से दूर जाता और भटक जाता है। எப்போது வழி தப்பி போகிறதோ அப்பொழுதுதான் அந்த ஆடுகளுக்கு பிரச்சனை, சோதனை, அவமானங்கள், நிந்தனைகள், பயம், போராட்டங்கள், சண்டை, சச்சரவுகள் எல்லாம் வந்து சேரும். ஏன்னா வழி தெரியாது இருக்கிற ஆட்டை போல, எந்த பக்கம் போவது தெரியாது குழப்பத்தில் இருக்கிற ஆடுகளுக்கு, ஆமீன், மந்தையை விட்டு விலகி இருக்கிற ஆடுகளுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகி விட்டுகிறது. என் அன்பான தேவச்சனமே, அதில் தான் ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். जब वो झुंड से भटक जाता है, चरवा से दूर निकल जाता है, तभी उनको कष्ट मिलता है, कष्ट आता है, दुख आता है, संकट आता है, ज़रूरत ज़्यादा हो जाता है, क्योंकि वो झुंड से दूर निकल गया और भटक गया है। इसलिए परमेश्वर कहते हैं कि मैं एक अच्छा चरवा हूँ, क्योंकि अच्छा चरवा अपने भेड़ के लिए प्राण देता है। பாதுகாப்பா வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன். மத்திய 9 அதிகாரம் 36 வசனத்தை வாசித்து பாருங்கள். वचन कहता है, परमेश्वर यीशु मसीह हमारा अच्छा चरवा है। हम मत्ती 9 में 36 पढ़ के देखेंगे। அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடினால் அவர்கள் மேல் மனதுருகி.
जब उसने भीड़ को देखा तो उसे को लोगों पर तरस आया, क्योंकि वे उन भेड़ों की नाई जिनका कोई रखवाला ना हो व्याकुल और भटके हुए से थे। பார்த்தீங்களா, மேய்ப்பன் இல்லாத ஆடுகள். देखा आप लोग, बिना रखवाला का भेड़। யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்துக்குள் இல்லாது இருக்கிறார்களோ, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல வேதம் சொல்லுகிறது, அவர்களை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பார்த்தால் அவர்கள் நொய்ந்து போயிருந்தார்கள், சிறைப்பட்டு போயிருந்தார்கள். जो जो परमेश्वर यीशु मसीह के हाथ में नहीं थे वो लोग सब बिना चरवा का भेड़ थे। परमेश्वर उनको देखकर तरस आकर कहा वो लोग व्याकुल और दुख थे। அவளை பார்த்தவுடன் ஆண்டவர் மனதுருகினார். காரணம் என்ன? அவர்களுக்கு நல்ல மேய்ப்பன் இல்லை. उनको देख के परमेश्वर को दया आया, तरस आया, क्योंकि उनको एक अच्छा चरवा नहीं था। என் அன்பான தேவ சொன்னமே, இன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் யாராக இருக்க? உங்கள் வீட்டு தலைவர் யார்? இயேசுவே வீட்டின் தலைவர் என்று அநேக வீடுகளில் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, எங்கே மேய்ப்பன் இல்லையோ அங்கே ஆடுகள் நொய்ந்து போய்விடுகிறது, பலவீனப்பட்டு போய்விடுகிறது. அதை தான் ஆண்டவர் பார்த்தார். இப்படி மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை பார்த்தவுடனே ஆண்டவர் மனதுருகினார். என் அன்பான தேவ சொன்னமே, எப்போது மேய்ப்பன் இல்லையோ ஆடுகள் வழி தப்பி போகிறது, தன்னுடைய இஷ்டத்துப்படி வாழ ஆரம்பித்து விடுகிறது, தான் விரும்பினதெல்லாம் செய்கிறது. மேய்ப்பன் இல்லாதபடினால இந்த ஆடுகள் பலவீனப்பட்டு தொய்ந்து போகிறது, சிறைப்பட்டு போகிறது, சிக்கிக்கொள்ளுகிறது. அதாவது ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன். आज आपका घर का रखवाला कौन है? बहुत जन के घर पे लिखे रहते यीशु मसीह हमारा रखवाला है। यहाँ पर आप देखना, ये लोग वैसे भेड़ थे जिनको चरवा नहीं था। अगर चरवा नहीं है तो भेड़ भटक जाता है, उनको व्याकुल आता है, दुख हो जाते हैं। इसीलिए परमेश्वर वचन में कहते हैं कि मैं ही एक अच्छा चरवा हूँ, क्योंकि अच्छा चरवा अपने भेड़ के लिए जान देता है। நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். என் அன்புக்குரிய தேவ சொன்னமே, இன்றைக்கு மந்தைக்குள் இருக்கிற ஆடுகளா நீங்கள் வெளியே இருக்கிற ஆடுகளா என்று யோசித்து பாருங்கள். எந்த ஆடாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்கும்போது, மந்தைக்குள்ளே இருந்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மேய்ப்பராக இருப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேய்ப்பராக இருக்கிறபடினால் உங்களை சரியாக தேவன் வழி நடத்துவார். எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு குறைகளிலும், எந்த ஒரு போராட்டத்திலும் தேவன் உங்களை வழிநடத்துவார். காரணம், அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறபடினால், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறபடினால் உங்கள் குடும்பத்தை சரியான வழியில் நடத்துவார். உங்கள் குடும்ப தலைவர் யாராக இருக்க வேண்டும் தெரியுமா? இந்த நல்ல மேய்ப்பனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உங்கள் குடும்பத்துக்கு தலைவராக இருக்க வேண்டும். நீ செய்கிற காரியங்களுக்கு அவர் தான் தலைவராக இருக்க வேண்டும். நீ எடுக்கிற முயற்சிகளுக்கு அவர் தான் தலைவராக இருக்க வேண்டும். அதில் தான் வேதம் சொல்லுகிறது, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக जीवन को अच्छा चरवा अपने भेड़ के लिए प्राण देता है। आज आप सोच कर देखना, आप झुंड के अंदर है कि झुंड के बाहर। अगर आप झुंड के, परमेश्वर यीशु मसीह आपका अच्छा चरवा है। आपके परिवार में आपका रखवाला, आपका मुख्य परमेश्वर यीशु मसीह होना चाहिए। आप जो भी कार्य, जो भी निर्णय लेते हैं वो परमेश्वर यीशु मसीह आगे रह के लेना चाहिए, क्योंकि एक अच्छा चरवा अपने भेड़ के लिए, अपने झुंड के लिए प्राण देता है। वो वेदम சொல்லுகிறது, ஆடுகள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் நொந்து போயிருக்கிறது, பிரச்சனையோடு இருக்கிறது, குழப்பங்களோடு இருக்கிறது, தொய்ந்து போய் சிறைப்பட்டு போயிருக்கிறது, வாழ தெரியாமல், வழி தெரியாமல் ஆடுகள் அங்கே இங்கே சிதறி போய் கிடக்கிறது, எங்கே போய் சேர்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. என் அன்பான தேவ சின்னமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒரு நோக்கம் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் அவருடைய ஆடுகள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். அந்த நல்ல மேய்ப்பன் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். என் அன்புக்குரிய தேவ சொன்னமே, बिना चरवा के भेड़ व्याकुल हो जाता है, दुख जाते, कष्ट में रहता है। ये वचन कहता है कि वो भटक जाते हैं, उनके ज़िंदगी में कष्ट, दुख और सारे व्याकुल हो जाते हैं, क्योंकि उनको एक चरवा नहीं है। इसीलिए परमेश्वर यीशु मसीह आज कहते हैं, मैं एक अच्छा चरवा हूँ। परमेश्वर ये वचन के द्वारा आपसे बात कर रहे कि मैं एक अच्छा चरवा हूँ। एक अच्छा चरवा अपने भेड़ के लिए प्राण देता है। நம்ம எல்லாரும் வழி தப்பி போன ஆடுகளைப் போல இருந்தோம். எப்படியோ வாழ்ந்து எங்கேயோ போயிருந்தோம், நரகத்தை நோக்கி இருந்தோம், பாதாளத்தை நோக்கி போய் கொண்டு இருந்தோம். ஆனால் இந்த நல்ல மேய்ப்பனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
மந்தைக்குள்ளே வந்து சேர்ந்தபடினாலே இந்த ஆடுகள் பிழைத்திருக்கிறது, வாழ்ந்திருக்கிறது, செழித்திருக்கிறது, மகிழ்ந்து இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவ சென்னமே, நொய்ந்து போயிருக்கிற, உடைந்து போயிருக்கிற உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அந்த நல்ல மேய்ப்பன் தான் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை பாருங்கள், நொய்ந்து போயிருக்குது, சிறைப்பட்டு போயிருக்கிறது. இன்றைக்கும் வழி தெரியாது இருக்கிற ஆடுகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நானே ஒரு நல்ல மேய்ப்பன். हम भी खोए हुए थे, हम भी भटके हुए थे, लेकिन यीशु मसीह हमें ढूंढ कर आया, हमें बचाया, हमें अच्छा जीवन दिया। आज आप में से भी जो भी घूमे भटके, वचन कहता है परमेश्वर यीशु मसीह एक अच्छा चरवा है, और एक अच्छा चरवा अपने भेड़ के लिए प्राण देता है। आप देखे रहेंगे भटके हुए जो भी लोग थे वो व्याकुल थे, दुख थे। आज भी जो भी भटके हुए उनको परमेश्वर कहते हैं कि मैं ही एक अच्छा चरवा हूँ। நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். என் அன்புக்குரிய தேவ சின்னமே, ஏசாயா 53:6 நீங்கள் வாசித்து பாருங்கள். अच्छा चरवा अपने भेड़ के लिए जान देता है। हम आइज़िया के पुस्तक में 53 में 6 पढ़कर देखेंगे। நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனும். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். हम तो सब के सब भेड़ों की नाई भटक गए थे, हम में से हर एक ने अपना अपना मार्ग लिया, और यहोवा ने हम सबों के अधर्म का बोझ उसी पर लाद दिया। என் அன்பான தேவ சின்னமே, ஆண்டவருடைய வார்த்தை கவனித்து பாருங்கள். நாம் எல்லோரும் வழி தப்பி போகணும். எல்லாரும் வழி தப்பி போகணும், ஆடுகளைப் போல. அந்த வசனத்தை மறுபடியும் கவனமாக கவனித்து பாருங்கள். मेरे प्रिय परमेश्वर, वचन पे ध्यान से सुनना आप। हम सब भटक गए थे, सब अपने अपना मार्ग में निकल गए थे, एक भेड़ की तरह हम भटक गए थे। हम वो वचन को फिर से पढ़ के देखेंगे। நல்லா கவனிங்க. நம்ம எல்லாரும் நம்ம எல்லா குடும்பங்களும், எல்லா சென்னங்களும், எல்லா தேசங்களும், நம்ம எல்லோரும் யாரை போல? ஆடுகளை போல. ஆடு யாரை நம்புகிறது? கசாப்காரனை தான் நம்புகிறது. वचन कहता है हम सब लोग, सब मतलब परिवार, पूरा देश, सब लोग भेड़ के तरह। भेड़ के तरह किसके तरह? भेड़ के तरह। भेड़ किस पे भरोसा करता है? कसाब के दुकान पे भरोसा करता है आजकल। பார்த்தீங்களா? அப்படி ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஆடு கசாப்காரனை நம்புகிறதா. ऐसा एक कहावत कहते हैं कि भेड़ कसाब के दुकान वाले पे भरोसा करता है। ஆனால் இன்றைக்கு நீங்கள் நம்ப வேண்டிய ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதாவது வேதம் சொன்ன நம்ம எல்லோரும், लेकिन आज हमें परमेश्वर यीशु मसीह पे भरोसा करना है, क्योंकि वचन कहता है वो एक ही एक अच्छा चरवा है। हम सब लोग ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். हम सब भेड़ की तरह मार्ग भटक गए थे, हर एक अपने अपने मार्ग में चले। பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது? நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவன் தன் இஷ்டத்தின்படி, தன் விருப்பத்தின்படி நாம் போய்கொண்டே இருந்து விட்டோம். எந்த வழியில் போவதுன்னு தெரியல, ஆனால் போய்கொண்டு இருக்கிறோம். நஷ்டமோ லாபமோ போய்கொண்டே இருக்கிறோம். வழி தெரியாத ஒரு ஆட்டை போல. என் அன்புக்குரிய தேவ சின்னமே, எப்போது மந்தை விட்டு ஆடு பிரிகிறதோ அதற்குள்ள ஒரு பயம் வரும். देखा आप लोग वचन क्या कहते हैं? हम सब एक भेड़ की तरह भटक गए थे, हर एक जन अपने अपने मार्ग में चल गए थे, चाहे कष्ट या दुख, और हम चल गए थे। मेरे प्रिय परमेश्वर के लोग, जब भी भेड़ अपने झुंड से हटता है तो उसके अंदर डर आ जाता है। எங்கே பயம் இருக்கிறதோ அங்கே மந்தை விட்டு அந்த ஆடு விலகி இருக்கும். நீங்கள் ஆடுகள் எல்லாம் கவனித்து பாருங்கள். ஆடுகள் எப்போது மேய்ப்பன் விட்டு விலகி இருக்கிறதோ, மந்தை விட்டு விலகி இருக்கிறதோ, அந்த ஆடு பயந்த ஒரு சூழ்நிலை காணப்படும். இன்றைக்கு அன்பான தேவ சென்னமே, உங்கள் குடும்பங்கள் எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறது? எந்த காரியத்தை நிமித்தம் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? எந்த காரியத்தை நிமித்தம் நொய்ந்து போய் இருக்கிறீர்கள்? எந்த காரியத்தை நிமித்தம் பலவீனமாக இருக்கிறீர்கள்? காரணம், உங்கள் மேய்ப்பனை விட்டு
நீங்கள் தூரமாக இருக்கிறீர்கள். ஆதாத வேதம் சொல்லுகிறது, நம்ம எல்லாரும் வழி தப்பி அவனவன் தன் இஷ்டத்தின் போல, ஆடு எப்படி தன் இஷ்டத்தின்படி ஓடிக்கொண்டே இருக்கிறதோ வழி தெரியாதபடின்னு, அப்படி நாம் ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தரோ जब अकेला हो जाता है, भटक जाता है, तब डर आता है. जब भी एक भेड़ अपने झुंड से हट जाता है, चरवा से दूर जाता है, तब उसको डर आता है, वो अकेला हो जाता है. आज भी आपके परिवार में आपको डर है, कष्ट है, कोई कार्य में संकट है, तो आप आपके परमेश्वर से दूर गए, भटक गए. वचन भी वही कहते हैं, हम सब एक भेड़ की तरह अपने अपने मार्ग में निकल गए थे, लेकिन परमेश्वर நம்முடைய எல்லாருடைய அக்கிரமங்களையும் எல்லாருடைய பாவங்களையும் வழி தப்பி இருந்தோம், சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து இருந்தோம். ஆனாலும் வழி தப்பி இருந்த இந்த ஆடுகளை உடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மேலே சுமந்து கொண்டாராம். அதுதான் நல்ல மேய்ப்பன். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். लेकिन परमेश्वर हमारे सारे बोझ, सारे पाप, जब हम भटक गए थे, अपने अपने मार्ग में निकल गए थे, जो भी कार्य किए, सारे पाप अपने ऊपर ले लिया, सारे बोझ को अपने ऊपर ले लिया. क्योंकि इसीलिए वचन कहता है, एक अच्छा चरवा अपने भेड़ के लिए प्राण देता है. அடுத்த ஒரு காரியத்தை கவனித்து பாருங்கள். சங்கீதம் 103 வசனத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். अगला हम भजन संहिता में 100 में 3 पढ़ के देखेंगे. கர்த்தரே கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள். தேவன் என்று அறியுங்கள். நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். निश्चय जानना कि यहोवा ही परमेश्वर है, उसने हमको बनाया और हम उसके हैं, हम उसकी प्रजा और उनकी चराई की भेड़ है. என் அன்பான தேவச்சனமே, வேதத்தை கவனித்து பாருங்கள். வழி தப்பி போய் இருக்கிறோம், வழி தெரியாமல் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மறுபடியும் வாசிப்போம், கர்த்தரே இவர் தான் நல்ல மேய்ப்பன் என்று நீங்கள் அறிய வேண்டும். मेरे प्रिय परमेश्वर के लोग, हम भटक गए थे, हम खो गए थे, लेकिन वचन क्या कहता है कि परमेश्वर ही एक अच्छा चरवा है, ये आपको जानना है. உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல மேய்ப்பன், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மேய்ப்பன், உங்கள் தொழிலுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன். இந்த நல்ல மேய்ப்பனை தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். आपका परिवार के लिए एक अच्छा चरवा, आपका ज़िंदगी के लिए एक अच्छा चरवा, आपके लिए एक अच्छा चरवा है. वचन कहता है, ये अच्छा चरवा ही आपका परमेश्वर करके आप जान लो. நாமல்ல, அவரே நம்மை, அவர்தான் நம்மை உண்டாக்கினார். हम नहीं, लेकिन उसने हमें बनाया है. பார்த்தீங்களா, அவர்தான் நம்மளை சிருஷ்டித்தார், உருவாக்கினார், நமக்குள்ள ஒரு ஜீவனை கொடுத்தார், அவர் நம்ம உண்டாக்கினார். அவர் நல்ல மேய்ப்பனாக இருந்து நம்மை நடத்த விரும்புகிறார். அதாவது வேதம் சொல்லுவது, அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், அவரே ஒரு நல்ல மேய்ப்பன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் நம்ம உண்டாக்கினார், उसने ही हमें बनाया है, उसने हमें जीवन दिया है. इसलिए वचन कहता है, वो एक अच्छा चरवा है, आप जान लो, वो ही परमेश्वर है, ये आप जान लो. பார்த்தீங்களா, அவர் நம்மை உண்டாக்கினபடினால் நாம் அவருடைய செல்லங்களாக இருக்கிறோம். उसने हमें बनाया, इसलिए हम उसकी प्रजा है. அவர் தான் நம்ம உண்டாக்கினார், அவர் நம்மை உருவாக்கினார். நாம் அவருடைய செல்லங்களாக இருக்கிறோம். ரெண்டாவது, அவருடைய उसने ही हमें बनाया, उसने ही हमें जीवन दिया, हम उसकी प्रजा है. அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். என் அன்பான தேவ சொந்தமே, பார்த்தீங்களா, அவர் நம்ம உண்டாக்கி இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். நாம் அவருடைய சொந்தங்களாக இருக்கிறோம், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். उसके चराई के भेड़ है हम. देखा मेरे प्रिय परमेश्वर के लोग, उसने हमें बनाया, उसने हमें जीवन दिया, वो हमारा चरवा है, हम उसके प्रजा है और उसके चराई के भेड़ है. பார்த்தீங்களா, எங்கே மேய்ப்பன் இருக்கிறாரோ அந்த ஆடுகள் செழித்திருக்கும். அல்லேலூயா. பார்த்தீங்களா, जहाँ पर चरवा है वहाँ पर भेड़ खुशी और हरियाली रहेंगे. हालेलुया. இப்போல்லாம் நம்ம பார்க்குற மும்பையில் எல்லாருமே குண்டாயிட்டீங்க. ஒருத்தருக்குள்ள மெலிசா பார்த்த மாதிரியே தெரியல. லாக்டவுனில் நீங்கள்லாம் நல்லா கொளுத்த கன்றுகளை போல் வளர்ந்து இருக்கிறீங்க. அடையாளமே தெரியாத அளவு கூட தேவன் உங்களை வச்சுட்டார். காரணம் என்ன?
அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். अभी भी मुंबई में हमने देखे लॉकडाउन के कारण सब लोग मोटे हो गए, अच्छा खा पीकर एकदम मोटे हो गए, पहचानने भी नहीं आए। कारण क्या है? हम उसके चराई के भेड़ है। சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் குறைகள், ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் குறைவுகள், பாடுகள் எல்லாம் சூழ்ந்திருக்கு. ஆனால் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள், வேதம் சொல்லுது, நாம் எல்லாரும் அவருடைய சின்னங்கள், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். அவர் நம்மை மேய்ச்சார்னால் சரிய மேய்ப்பார். தண்ணி வேண்டிய இடத்துல தண்ணீர் காட்டுவார், சரியான இடத்துல போஷிப்பான், சரியான இடத்துல உடுத்து வைப்பான், சரியான இடத்துல நமக்கு பாதுகாப்பு கொடுப்பான். ஏன்னா அவர் நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக மாற்றுகிற ஒரு தேவன். ஆதலதன் வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். இந்த நல்ல மேய்ப்பன் தான் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். இந்த லாக்டவுனில் கூட என் அன்பான தேவ சின்னமே, அவருடைய சின்னங்களுக்கு அவர் நல்ல மேய்ப்பனாக இருந்து அவருடைய ஜனங்களுக்கு நல்ல ஒரு மேய்ச்சலை கண்டடை செய்கிறார். குறைகள் மத்தியிலும் கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் மாற்றுவார். காரணம், நம்ம ஆராதிக்கிற தேவன் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். दुनिया में कष्ट है, दुख है, अकाल है, ज़रूरत है, लेकिन उसके झुंड में, उसके चराई में जो भेड़ है उनको संपूर्ण भोजन देता है। वो उनको चलाता है, उनको रक्षा करता है, क्योंकि वो एक अच्छा चरवा है। जो भी उसके पीछे, जो भी उसके चराई में है, वो भेड़ को कोई कमी नहीं रखता, क्योंकि वचन कहता है कि वो एक अच्छा चरवा है और एक अच्छा चरवा अपने भेड़ के लिए प्राण देता है। इस लॉकडाउन में भी परमेश्वर के चराई में जो भी है, परमेश्वर उनको एक अच्छे तरीके से भोजन देकर संभाल कर चला के ला रहा है। जो परमेश्वर की हम आराधना करते हैं वो हमारे लिए एक अच्छा चरवा है। அந்த நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். वो अच्छा चरवा अपने भेड़ के लिए जीवन देता है। இதுதான் மேய்ப்பனுடைய குணாதிசயங்கள். நீங்கள் வேதத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். எங்கெல்லாம் ஆடு மேய்த்தார்களோ, நீங்கள் பழைய ஏற்பாட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகர் ஆடு மேய்த்தவர்களாகவே இருந்தார்கள். மோசே ஆடு மேய்த்தார், தாவீது ஆடு மேய்த்தார், இப்படி ஒவ்வொருவரும், யாக்கோபு ஆடு மேய்த்தார். ஆடு மேய்க்கிறதே ஒரு வேலையை மேய்ப்பராக இருந்தார்கள். ஆடு மேய்ப்பதே ஒரு தொழிலாக இருந்தது. யாக்கோபை கவனித்து பாருங்கள். ஆடு மேய்த்து ஆடு எப்படி பிறக்க வேண்டும் என்று அதற்கு வேண்டிய உணவுகளை கொடுத்து பராமரித்து ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஏற்ற உணவுகளை கொடுத்து தாம் விரும்புகிற குட்டிகளை பெற்றுக்கொண்டார். अगर ओल्ड टेस्टामेंट में हम देखेंगे तो बहुत जन चरवा थे। मूसा था, दाऊद था, आइजक था और याकूब भी था। जैसे कि याकूब जानता था कि क्या भोजन देगा तो कौन सा भेड़ बच्चे दे सकते, कैसे तरीके के बच्चे दे सकते। एक अच्छा चरवा अपने भेड़ के बारे में अच्छे तरीके से जानता था। அதுதான் மீட்பனுடைய குணாதிசயம். அதுதான் ஆண்டவர் இயேசுவர், நான் தான் நல்ல மீட்பன், நான் உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான போஜனத்தை கொடுத்து, தண்ணீரை கொடுத்து, ஆகாரத்தை கொடுத்து, உங்கள் தேவைகளை சந்தித்து, சத்துருக்களுக்கு மத்தியில், எதிரிகளுக்கு மத்தியில், விரோதிகளுக்கு மத்தியில், பிசாசுடைய கிரிகளுக்கு மத்தியில், பில்லிசூன்ய வல்லமைகளுக்கு மத்தியில் நான் உங்கள் மேய்ப்பனாக இருந்து உங்களை பாதுகாக்கிற ஒரு தேவன். காரணம், நீங்கள் என்னுடைய சின்னங்கள், என்னுடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறீர்கள். वही एक चरवा का गुण है, अपने भेड़ को संभालना है। इसलिए परमेश्वर कहते हैं कि मैं आपका एक अच्छा चरवा हूँ। आपको जब भोजन चाहिए तब भोजन दूंगा, जब पानी चाहिए जब पानी दूंगा। आपके शत्रु के सामने, जो आपके विरोध है, जो भी जादू मंत्र करते, उनके सामने आपको मैं संभालूंगा, आपको रक्षा करूँगा, क्योंकि आप मेरे चराई के भेड़ हैं। ஆம் பெரியமான், அவர்தான் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறான். இந்த நல்ல மேய்ப்பன் நல்ல தகப்பனாகவும் மாறிவிடுகிறான். அதை தான் வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் வழி தப்பி போன ஆடுகளை போல இருந்தோம், அவரோ நம்மை தேடி வந்து. हाँ प्रिय परमेश्वर के लोग, परमेश्वर ही एक अच्छा चरवा है। वो हमारा पिता भी बन गया है, क्योंकि एक अच्छा चरवा अपने भेड़ के लिए प्राण देता है। हम सब खोए थे, भटके थे, लेकिन वो हमें ढूंढ कर आया और हमारे सारे पाप, सारे कष्ट उसने अपने ओर ले लिया। हमें ஆமென். இன்றைக்கி அவர் தான் நம்மை தேடி வந்திருக்கிறார். அந்த நல்ல மேய்ப்பன் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க எல்லா ஆடுகளையும் பார்க்கிறார். நொய்ந்து போயிருக்கிற, சிறைப்பட்டு போயிருக்கிறார், வியாதியோடு, பிரச்சனையோடு, குழப்பங்களோடு, பலவிதமான போராட்டங்களோடு கூட இருக்கிற நம்மை நோக்கி பார்க்கிறார். आज वही हमें ढूंढ के आया है। वो अच्छा चरवाही हमें ढूंढ के आया है। कष्ट में, दुख में, रोग में,
सारे व्याकुल है, हमें ढूंढ के वो आज आया है। आमीन। வேதம் சொல்லுகிறது அவர் மனதுருகி மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார். அவர்களை பார்த்து மனதுருகினார். இன்றைக்கும் உங்கள் குடும்பங்களை பார்த்து கர்த்தர் மனதுருகி எந்த காரியத்தில் நீங்கள் தொய்ந்து போயிருக்கிறீர்களோ, எந்த காரியத்தில் உடைந்து போயிருக்கிறீர்களோ, எந்த காரியத்தில் குறைபட்டு இருக்கிறீர்களோ, கர்த்தர் அந்த காரியத்தை நிறைவாய் மாற்றும்படிக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக உங்களுக்கு வருவார். वचन कहता है परमेश्वर को उन पर तरस आया। वे लोग एक बिना चरवा का भेड़े से थे। आज भी परमेश्वर का आप पे, आपके परिवार पे जो भी कष्ट, जो भी दुख, जो भी संकट में आप जा रहे हैं, जो भी कार्य में आप कमियां देख रहे, परमेश्वर एक अच्छा चरवा बनकर आज आपको संपूर्ण करेगा, वो कार्य से छुटकारा देगा। என் அன்புக்குரிய தேவ சின்னமே, அவரால் தான் சொல்ல முடியும், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். मेरे प्रिय परमेश्वर के लोग, सिर्फ वो एक ही कह सकता है कि मैं एक अच्छा चरवा हूँ, क्योंकि अच्छा चरवा अपने भेड़ के लिए अपना प्राण देता है। அதுதான் மேய்ப்பனுடைய குணாதிசயங்கள். ஆடு மேய்க்கிறவர்களை கவனித்து பாருங்கள். ஆடுகளுக்காக அது ஒரு ஆடு ஓடி போனால் அதை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த மேய்ப்பன் தேடிக்கொண்டே இருப்பார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். 100 ஆடுகள் இருந்தாலும் 99 ஆடுகளை விட்டு ஒரு ஆட்டை தேடி வருவாராம். ஆம் பெரியம்மா, இன்றைக்கும் ஆண்டவர் உன் வீட்டை தேடி வந்து இருக்கிற ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? நீ மந்தையில் வந்து சேர வேண்டும். चरवा का गुण ही वैसे होता है, अगर एक भी भेड़ भटक गया तो वो उसे ढूंढ कर लेके आता है फिर से अपने झुंड में। वैसे ही वचन भी कहता है कि अगर 100 में से एक भी भेड़ गुम गया तो परमेश्वर उसे ढूंढ कर वापस लाएंगे। आज भी परमेश्वर आपके घर में इसीलिए आए, आप परमेश्वर चाहते हैं आप फिर से उसके झुंड में आए, उसके चराई में आए। மறுபடியும் நீ மந்தையில் வந்து சேர்ந்து நல்ல மேய்ப்பனுக்கு, ஆமென், நல்ல மேய்ப்பனுடைய மந்தையில் நல்ல கொழுத்த கன்றுகளைப் போல வளரும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். தன் வழியில் போய்விட்டோம், செபிக்க மறந்து விட்டோம், வேதத்தை சுமக்க மறந்து விட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஆலயத்தையே மறந்து விடுவோம். அப்படியே ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லு, நான் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன், உங்களை எல்லாம் மறுபடியும் மந்தைக்குள்ளே கொண்டு வந்து சேர்ப்பேன். இந்த மேய்ப்பன் தான் சொல்கிறான், நான் நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளுக்காக நான் ஜீவனையே கொடுக்கிறேன். परमेश्वर चाहते हैं कोई हुए आप भटके हुए आए फिर से उसके झुंड में आए, उसके चराई में और कहाँ पे अच्छे खुशी से रहे। कोई हुए आपको ढूंढने ही वह आया है। वो एक अच्छा चरवा, और एक अच्छा चरवा अपने भेड़ के लिए प्राण देता है। हम सब अपने अपने मार्ग में निकल गए थे, भटक गए थे, लेकिन परमेश्वर आज चाहते हैं कि फिर से वह उसे आप उसके झुंड में आए। इसीलिए परमेश्वर कहता है मैं एक अच्छा चरवा हूँ, एक अच्छा चरवा अपने भेड़ के लिए प्राण देता है। தாவீதின் வம்சத்திலிருந்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தோன்றினார். வேதம் சொல்லுகிறது தாவீது வம்சத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்படி என்றால் தாவீது என்ன செய்தார்? தாவீதும் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். वचन में लिखा है कि दाऊद के वंश से परमेश्वर यीशु मसीह आए थे। तो दाऊद क्या करता था? दाऊद भी एक चरवा था। அவர் சின்ன வயசுலேயே ஆடு மேய்க்கிறது தான் வேலைவே, ஆடு மேய்க்கிற வேலை தான். ஆடு மேய்த்தவர்கள் என்ன ட்ரெஸ் போட்டுப்பாங்க யோசிச்சு பாருங்கள். நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுப்பாங்க, இல்லை கோட் சூட்டை போட்டுருப்பாங்க. ஒன்றும் போட்டுக்க மாட்டோம், ஒரு கோமலம் கட்டிக்கிட்டு ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருந்திருப்போம். बचपन से वो चरवा था। चरवा लोग क्या कपड़ा पहनते? ऐसा कोट सूट पहनते, टाई पहनते नहीं, एक छोटा सा कपड़ा पहन के भेड़ को चलाते रहते थे। ஆடு மேய்க்கிறவர்களை கூட ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். ஏன்னா அவர் நல்ல மேய்ப்பன் பாருங்க. இந்த ஆட்டு மேய்த்திருந்த தாவீதை தேவன் அழைத்தார். भेड़ चलाने वाला चरवा को भी परमेश्वर ने चुना है, क्योंकि परमेश्वर एक अच्छा चरवा है। इस भेड़ चलाने वाले दाऊद को परमेश्वर ने चुना। சிறு வயதில், வாலிப வயதிலேயே தேவன் தாவீதை தெரிந்து கொண்டார். தாவீதின் மீது இரக்கம் வைத்தார், அபிஷேகம் வைத்தார். சிறு வயதிலேயே தேவனுடைய கரம் தாவீதின் மீது இருந்தது. என் அன்புக்குரிய தேவ சின்னமே, बचपन पे ही परमेश्वर ने दाऊद को चुन लिया। परमेश्वर के हाथ दाऊद पर था, अभिषेक किया उसको और उसको चुन लिया। சிறு வயதிலே நீங்கள் உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அந்த மேய்ப்பனுடைய ஆடுகளாக இருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கும் போது தான் அந்த மேய்ப்பன் உங்களை பாதுகாப்பார். வேதம் சொல்லுகிறது தாவீது சிறு வயதிலே ஆடுகள் மேய்த்து கொண்டு. मेरे प्रिय परमेश्वर के लोग, बचपन से एक चीज़ आप जान लेना, आपको एक चरवा है और चरवा आपको संभालता है और चलाता है। तो यहाँ पर दाऊद बचपन से भेड़ चराता था।
ஒரு நாள் அவருடைய சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் எல்லாரும் இராணுவத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த இராணுவத்துக்கு மத்தியில் கோலியாத்துங்கிற ஒருவர் வந்து தினமும் அந்த இராணுவத்தை பார்த்து நிந்திப்பார், தூஷிப்பார். तो दाऊद के सारे बड़े भाइयों सेना में काम करते थे, तो उस सेना के विरोध गोलियत नाम के एक राक्षस रोज आके उनकी सेना को लज्जित करता था और चुनौती देता था. அந்த கோலியாத்து வந்த போதெல்லாம் ஜனங்கள்லாம், இராணுவமெல்லாம் பயந்து நடுங்கி கொண்டு இருந்தது. जब भी वो गोलियत बाहर आता सारा सेना डरता था और भागता था. அவ்வளோ கோலியாத்தை பார்த்த உடனே எல்லாரும் பயந்து போனார்கள். தாவீதினுடைய சகோதரர்கள் கூட பயந்து போனார்கள். गोलियत को देख के सब डर जाते थे, दाऊद के बड़े भाई लोग भी डर जाते थे. ஒரு நாள் தாவீது வழியாக அவர்களுக்கு உணவு கொடுக்கும்படிக்கு அவருடைய தகப்பனார் சொல்கிற, நீ போய் உன் சகோதரர்களுக்கு இந்த உணவை கொடுத்து விட்டு வா. एक दिन दाऊद के पिता ने दाऊद को बोला, तेरे भाइयों को जाके तू सेना में खाना दे के आ. தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர் ஆடுகளை விட்டு தன் சகோதரர்களுக்கு உணவு கொடுக்கும்படிக்கு அந்த இராணுவ இருக்கிற இடத்துல போய் நிற்கிறார். दाऊद अपने सारे भेड़ को छोड़कर खाना लेकर अपने भाई को देने के लिए निकल गया और उस सेना की जगह में जाके वो खड़ा हो गया. அங்கே போய் பார்க்கும்போது இந்த கோலியாத் வந்து மறுபடியும் அந்த இஸ்ரவேல் ஜனத்தை, அந்த இராணுவத்தை பார்த்து நிந்திக்கிறார், தூஷிக்கிறார். जब दाऊद उधर आके खड़ा हुआ उस समय वो गोलियत वो इजराइल के सेना को देख के उसको चुनौती देता है, उनको लज्जित करता है. மற்றவர்களெல்லாம் பயந்தபோது தாவீதுக்கு மாத்திரமே ஒரு தைரியம் வந்தது. அன்புக்குரிய தேவ சின்னமே, கோலியாத்தை பார்த்து எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தைரியம் வந்தது. கோலியாத்தோடு எதிர்த்து நிற்கிற ஒரு காரியம் அவனுக்கு வந்தது. அவன் எதிர்த்து நிற்கும்படிக்கு தேவன் அவனை பலப்படுத்தினார். ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறது அறிந்து கொண்டார் தாவீது. அன்புக்குரிய தேவ சின்னமே, கோலியாத்தை எதிர்த்து நிற்கிற ஒரு அபிஷேகம் வேண்டும். இன்றைக்கும் உங்கள் முன்பாக இருக்கிற கோலியாத்தை எதிர்த்து நிற்கும்படிக்கு உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் வேண்டும். सब लोग गोलियत को देख के डर रहे थे, लेकिन दाऊद उसको विरोध खड़े रहने के लिए तैयार हो गया था. मेरे प्रिय परमेश्वर के लोग, गोलियत को विरोध खड़े रहने के लिए एक अभिषेक चाहिए. दाऊद जानता था कि उसको एक अच्छा छरवा है, उसके पास वो अभिषेक था, उसके लिए वो गोलियत के विरोध खड़ा था. आज भी आपको आपकी ज़िंदगी में जो भी गोलियत है उसके विरोध खड़े रहने के लिए एक अभिषेक चाहिए. சரி, நல்லா கவனிங்க. இப்போ தாவீது அங்கே போய் பார்க்கிறார். பார்த்த உடனே எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், இந்த கோலியாத்தை நான் எதிர்த்து நிற்பேன். அவர்களை மூத்த சகோதரர்கள் எல்லாம் பார்த்து, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா, உனக்கு என்ன அதை அடித்தா இதை அடித்தா, உன்னை பெரியவன் நினைக்கிறாயா, கொஞ்சம் ஆடுகள் இருக்குது அதை கூட விட்டுட்டு இங்கே வந்துட்டாயே என்று அவரை பார்த்து கேலி செய்தார்கள். காரணம் அவன் சிறுவனாக இருந்தபடினால். என் அன்புக்குரிய தேவ சின்னமே, ஆனால் தாவீது சொன்ன வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். தாவீது ஆடு மேய்த்தான். அவன் ஒரு மேய்ப்பனாக இருந்தபோது கர்த்தர் அவனை சந்தித்து இருக்கிறான். கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறான். கர்த்தருடைய கரம் தாவீதோடு கூட இருந்தபடினாலே தாவீது சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசித்து கேட்போம். लेकिन दाऊद ने बोला कि मैं इस गोलियत के विरोध खड़े रहूँगा, पर इजराइल के सारे सेना उसको तुच्छ मान रहे थे. उसके बड़े भाइयों ने बोला, छोटा सा जो भेड़ था उसे छोड़कर तू यहाँ पर आया, अपने आप को बड़ा मानता है. ऐसे उसको सारे तुच्छ मान रहे थे. लेकिन इस दाऊद जब भेड़ चला रहा था तभी परमेश्वर ने उसको चुना, इसको चुनकर इसको अभिषेक किया था. इसीलिए उसने उनसे विरोध क्या बोला ये हम 1 शमूएल में 17 में 34 पढ़ेंगे. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. दाऊद ने साउल से कहा, तेरा दास अपने पिता की भेड़ बकरियां चराता था, और जब कोई सिंह व बालू झुंड में से मेमना उठा ले गया. நல்லா கவனிங்க. இப்போ கோலியாத்தை எதிர்த்து நிற்கிற ஒரு காரியம் தாவீதுக்குள்ள வந்த காரணம் என்ன? அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்தார்.
தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற ஒரு குணாதிசயம் தாவீதிடத்தில் இருந்தது. அதான் தாவீதினுடைய வம்சத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே ஒரு நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளுக்காக நான் ஜீவனையே கொடுப்பேன். गोलियत के विरोध खड़े रहने का ये धैर्य दाऊद को कहाँ से आया? दाऊद एक अच्छा चरवा था और अच्छा चरवा अपने भेड़ के लिए प्राण देता था। इसीलिए दाऊद के वंश में से आए यीशु मसीह भी अच्छा चरवा थे और एक अच्छा चरवा अपने भेड़ के लिए प्राण देता है। நல்ல கவனிங்க. இப்போ தாவீது சொல்லுகிற அந்த காரியத்தை கொஞ்சம் கவனமாக கவனித்து பாருங்கள். வாசிப்போம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது, ஒரு நல்ல கவனிங்க. அப்போ இவர் யாரு? ஒரு மேய்ப்பனா இருக்கிறார், ஆடு மேய்க்கிறவர். दाऊद ने साउल से कहा कि मैं अपने पिता का भेड़ बकरियां को चराता हूँ। अच्छा ध्यान से सुनना, तो दाऊद एक चरवा था। நான் ஆடு மேய்த்து கொண்டு இருந்தேன். ஒரு விசை நல்ல கவனிங்க, என்ன வந்துச்சா? ஒரு சிங்கம் வந்துச்சு. ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறார், ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். இவருடைய தொழில் என்ன? ஆடு மேய்க்கிறது. ஆடு மேய்க்கும் போது ஒரு சிங்கம் வந்து விட்டது. ஒரு வருஷம் ஒரு சிங்கம் வந்தது. அடுத்து ஒரு கரடி வந்துச்சு. நல்ல கவனிங்க. मैं अपने पिता का भेड़ चला रहा था, एक बार एक सिंह आया और एक बार एक भालू आया। ध्यान से सुनना, एक बार जब वो भेड़ चला रहा था, वो एक चरवा था, तो एक बार एक सिंह आया और एक बार एक भालू आया। ஒரு மேய்ப்பன் இல்லைன்னு வச்சுங்க, நல்ல மேய்ப்பனே இல்லை, கள்ள மேய்ப்பன்னா ஓடி போயிட்டு போவான், பிரச்சனையை பார்த்து ஓடி போயிடுவோம். அதுதான் நல்ல மேய்ப்பனுக்கும் கள்ள மேய்ப்பனுக்கும் உள்ள வித்தியாசம். மேய்ப்பர்கள் பிரச்சனைகளை மேற்கொள்வார்கள். ஒருவருக்கு பிரச்சனை என்று சொன்னால் மேய்ப்பர்கள் நிற்பார்கள். अगर वो एक अच्छा चरवा नहीं होता तो भाग जाता था, पर एक अच्छा चरवा कोई भी समस्या आएगा तो रुकेगा। वो एक अच्छा चरवा और एक बुरा चरवा का दोनों के बीच में फ़र्क है। तो एक अच्छा चरवा चाहे जो भी समस्या आएगा वो साथ में खड़े रहेगा। யாருக்கோ என்ன எப்படியோ நமக்கு என்ன அப்படி என்று நினைக்க மாட்டார்கள். மேய்ப்பர் என்று சொன்னால், தன்னுடைய ஆடுகளுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் மேய்ப்பர்கள் முன்னே போய் நிற்பார்கள். என் அன்பான தேவ சொந்தமே, நீங்கள் எந்த மேய்ப்பர் கரத்துக்குள்ளே இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு போராட்டம் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு அவமானம் என்று சொன்னால், உங்கள் மேய்ப்பர் உங்களுக்காக வந்து நிற்கிறாரா என்று யோசித்து பாருங்கள். अच्छा चरवा मतलब आपको कोई भी एक समस्या रहेगा तो कष्ट रहेगा तो वो आपके साथ ही खड़े रहेगा। मेरे प्रिय परमेश्वर के लोग, आप बात सोचना, आप कौन सा चरवा के हाथ में? आपके एक कष्ट में, आपके एक दुख में, आपके एक संकट के दिन में क्या आपके चरवा आपके साथ है? இங்கே தாவீது மேய்ப்பராக இருக்கிறபடினால் ஒரு வருஷம் சிங்கம் வந்தது, ஒரு வருஷம் கரடி வந்தது. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. तो दाऊद एक अच्छा चरवा था, तो वो भेड़ चराता था। एक समय सिंह और एक समय भालू आता था और आके झुंड में से एक भेड़ को उठा ले जाता। பாருங்க, ஒரு மந்தையில் இருக்க ஒரு ஆட்டை ஒரு சிங்கம் ஒரு வருஷம் வந்து பிடிச்சிருக்கு, கரடி ஒரு வருஷம் வந்து பிடிச்சிருக்கு. तो यहाँ पर देखना, एक झुंड में से एक भेड़ को एक बार सिंह ने पकड़ के लेके गया, एक बार भालू ने पकड़ के लेके गया। உங்கள் வீட்டில் கூட எத்தனை சிங்கம் வீட்டில் இருக்குது பார்த்தீங்களா? சிங்கம் போல் கர்ஜிக்கிற சத்தம், சண்டைகள், கரடி போல் உருமுகிறது, உம்முனுக்கு பேசாமல் இருக்குது, இதெல்லாம் கரடிகள். அது எதிர்த்து நிற்க நமக்கு பலன் இல்லை. சிங்கம் போல் கர்ஜிக்கிற சத்தம் வீட்டில் இருக்குது பார்த்தீங்களா? எதிர்த்து நிற்க முடியல. आज आपके परिवार में भी कितना सिंह है, कितना भालू है, एकदम घर पे झगड़ा, एकदम गुस्से में रहने वाले, चिड़चिड़ करने वाले, उनके विरोध करने रहने हमें शक्ति नहीं है, हमें बल नहीं है। நீங்கள் ஒடுங்கி போகிறீர்கள், நொய்ந்து போகிறீர்கள், சிறைப்பட்டு போகிறீர்கள். சிங்கத்தை எதிர்த்து முடியல, கரடி எதிர்த்து உரிமையை நிறுத்த முடியல. வழி தெரியாமல் போன ஆட்டுகளை போல மாறிவிடுகிறோம். अब टूट जाते, कष्ट में गिर जाते, दुख उग जाते, क्योंकि सिंह और भालू के विरोध अब खड़े नहीं रह पाते और एक भटके हुए भेड़ जैसा आप निकल जाते। ஆனால் இங்கே தாவீது சிங்கம் ஒரு வருஷம் வந்தது, கரடி ஒரு வருஷம் வந்தது, என்ன செய்தாராம்? அது கீழே வசனத்தை பாருங்க, 35. तो यहाँ पर दाऊद कहता है, एक बार सिंह आया था, एक बार भालू आया था, तो उसने क्या किया ये हम नीचे वाले वचन में पढ़ेंगे, 1 सामुएल में 17 में 35 में। நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை வாய்க்கு நான் தப்பி. நல்ல கவனிக்கணும்.
நான் அதை தொடர்ந்து போய் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள்? நான் அதை தொடர்ந்து போய். உனக்கு ஒரு பிரச்சனைன்னா நீ ஒரு மேய்ப்பன், உனக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறான். பிரச்சனை வந்தால் நீ தொடர்ந்து போய் அந்த பிரச்சனை என்ன பண்ணணுமா? தொடர்ந்து போய் அதை அடித்து என்ன பண்ணு? அடித்து. சொல்லுங்கள், அடித்து. உன் பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு அடிக்கணும். உன்னை தொடர்ந்து வருகிற சிங்கம் போன்ற பிரச்சனைகள், கரடி போன்ற பிரச்சனைகள், கரடி போன்ற உருமல்கள், சிங்கம் போன்ற கர்ஜிக்கிற சத்தங்கள், பயத்தினுடைய சத்தங்கள், உருமுகிற சத்தங்கள், அழுகை சத்தங்கள் எல்லாம் நீங்கள் எதிர்த்து நிற்கணும். तो मैंने उसका पीछे करके उससे मारा। देखा आपने, एक अच्छा चरवा अगर आपके होता तो अगर आप भटक गए तो आपका पीछा करेगा वो। तब मैंने उससे पीछा करके उसे मारा। तो मारा। आज भी आपके परिवार में जो भी कष्ट है, जो भी दुख है, जो भी संकट है, जो सिंह जैसा भालू जैसा है, उसके विरोध आपको खड़े रह के उसको मारना है। ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள். உங்களுக்காக பாதுகாக்கிறவர் மேய்ப்பன் இருக்கிறார், உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் மேய்ப்பர் இருக்கிறோம். நம்ம எல்லாருடைய ஆடுகளாக இருக்கிறோம், நம்ம எல்லாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். இங்கே தாவீது ஒரு மேய்ப்பனாக இருந்து ஒரு காரியத்தை செய்கிறார். ஒரு வருஷம் சிங்கத்தின் வாய்க்கும் ஒரு வருஷம் கரடியின் வாய்க்கும் தன் நாட்டை காப்பாற்றினார். என்ன செய்தாரா பாருங்க. हमें एक अच्छा चरवा है, ये हम भूल गए थे। इसीलिए यहाँ पर दाऊद को देखना, एक बार सिंह आता और एक बार भालू आता और एक भेड़ को उठा के लेके जाता तो पीछे भागता था और क्या करता था देखेंगे। அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அதை நான் அந்த வாய்க்கு தப்புவித்தேன். எப்படி தப்புவிச்சாரா? வாசிங்க. அது என்மேல் பாய்ந்தபோது அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். तब मैंने उसके पीछा करके उसे मारा और मेघन को उसके मुंह से छुड़ाया। और जब उसने मुझ पर चढ़ाई की तब मैंने उसके केश को पकड़कर उसे मार डाला। பார்த்தீங்களா? பிரச்சனை நீங்கள் மேற்கொள்ளும். பிரச்சனையை பார்த்து நீங்கள் நொய்ந்து போயிடக்கூடாது. பிரச்சனைகளை போராடி செபித்து க்ஷேம் பெற வேண்டும். அதுக்கு தான் வேதம் சொல்லுது. ஒரு நல்ல மேய்ப்பன் நமக்கு இருக்கிறார். நம்மை சுற்றி எத்தனையோ சிங்கங்கள் இருக்குது, எத்தனையோ கரடிகள் இருக்குது, எத்தனையோ பேர் உரிமை கொண்டு இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் கர்ஜித்து கொண்டு இருக்கிறார்கள். எப்போது நம்முடைய குடும்பம் கீழே விழும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், எப்போது நம்முடைய குடும்பம் தவறி போகும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். சிங்கம் போல கரடிகளை போல இருக்க. ஆனால் நீங்கள் மேற்கொள்ளும்படிக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. देखा आप लोग, समस्या को आपको सामना करना चाहिए। आप एकदम दुख हो गए, कष्ट में हो गए, निराश नहीं रहना चाहिए। समस्या को आपको सामना करना चाहिए। इसलिए परमेश्वर कहता है कि आपको एक अच्छा चरवा है। आज भी बहुत लोग आपके गुम के हैं जो आप चाहते कि आप गिरना चाहिए, सिंह के जैसा, भालू के जैसा आपका परिवार को नष्ट करना चाहते हैं। लेकिन इन सारे सिंह और भालू, इन सारी समस्या को सामना करने आपको एक अच्छा चरवा है, ये आप नहीं भूलना। कारण நீங்கள் மந்தைக்குள் இருக்கிறீர்கள். மந்தைக்குள் இருப்பவர்களுக்கு மேய்ப்பன் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பார். ஆதலால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுக்கிறேன். कारण आप परमेश्वर के झुंड में, और जो भी परमेश्वर के झुंड में वो उनको बचाता है और संभालता है। इसीलिए परमेश्वर कहते हैं कि मैं एक अच्छा चरवा, और एक अच्छा चरवा अपने भेड़ के लिए प्राण देता है। ஒரு ஆட்டுக்காக சிங்கத்தோடு கூட தாவீது போராடினார். ஒரு ஆட்டுக்காக கரடியோடு கூட போராடினார். இன்றைக்கு உன் போராட்டத்தை கண்டு நீ சோர்ந்து போய் கொண்டு இருக்கிறாய் அல்லவா? வேதம் சொல்லுது, மனுஷருக்கு நேடுகிற சோதனை இல்லாமல் வேறு ஒரு சோதனை வரவில்லை. உனக்கு கரடியும் இல்லை, சிங்கமும் இல்லை, புலியும் இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து நாம் சோர்ந்து போய் இருக்கிறோம். என் அன்பான தேவ சின்னமே, தாவீது நல்ல ஒரு மேய்ப்பனாக இருந்தபடினால் சிங்கத்தையும் கரடியும் கிழித்து போட்டார். दाऊद सिंह से लड़ा और भालू से लड़ा, उसकी समस्या से लड़ा। आज आपको भी एक समस्या है ना। मनुष्यों की समस्या एक छोटा सा समस्या है, एक सिंह ने, एक भालू ने एक छोटा सा समस्या है, पर आप उसको देख के आज डर रहे हैं। दाऊद एक अच्छा चरवा था, उठ गया और भालू और सिंह के मुंह को फाड़ डाला और उनको मार डाला। வேதம் சொல்லி எப்படி கிழித்தாரம் பாருங்க. ஆசிர்வாத் 35. நான் அதை தொடர்ந்து போய் நான் அதை அடித்து நான் அந்த ஆட்டின் வாய்க்கு, அந்த சிங்கத்தின் வாய்க்கு ஆட்டை தப்புவித்தேன். वचन कहता है वो उसके पीछे भाग के गया, उस सिंह और भालू को पकड़कर उनके मुंह से उस भेड़ को छुड़ाया। பார்த்தீங்களா? சிங்கத்தின் வாய்க்கு ஆட்டை நான் தப்புவித்தேன். என் அன்புக்குரிய தேவ சின்னமே,
சிங்க கட்சிக்கிற சிங்கத்துக்கு வாய்க்கு கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறான். அதில் தான் வேதம் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன். सिंह के मुंह से उसने भेड़ को बचाया। देखा आप लोग, सिंह के मुंह से भेड़ को बचाया। परमेश्वर भी आज जो भी सिंह जैसा कार्य है उसमें से आपको बचाने सामर्थ्य है। इसीलिए परमेश्वर कहते हैं कि मैं एक अच्छा चरवा हूँ। நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கும். நாம் தான் வழி தப்பி போகிறோம், எங்கேயோ போய் சிக்கிக்கொள்கிறோம், எங்கேயோ போய் மாட்டிக்கொள்கிறோம், எங்கேயோ அழுகிறோம், எங்கேயோ துக்கப்படுகிறோம், வழி தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். ஆனால் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து விட்டோம். अच्छा चरवा अपने भेड़ के लिए प्राण देता है। हम ये जो भटक जाते अपने अपने मार्ग लेके घूम जाते, एक अच्छा चरवा है ये हम भूल ही जाते। நமக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறார், அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய சிங்கத்தை போன்ற அவன் கட்சிக்கிற சிங்கத்திற்கும் உருமுகிற கரடிக்கும் வாய்களுக்கும் கர்த்தரனை தப்புவிப்பார். இந்த நம்பிக்கை உங்கள் இதயத்துக்குள்ளே வளர வேண்டும். ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறான், நல்ல மேய்ப்பனுக்குள்ளே நான் இருக்கிறேன், நான் மந்தைக்குள்ளே இருக்கிறேன், நான் வழி தப்பி போகும்போதெல்லாம் தேவன் என்னை தப்புவிக்கிறார். हमें एक चरवा है, वो बालू और सिंह से हमें बचाएगा, ये विश्वास हमें होना चाहिए। जब भी हम भटक जाते वो हमें ढूंढ कर आएगा, फिर से हमें झुंड में लेके आएगा। परमेश्वर मेरा चरवा है, ये विश्वास आपके अंदर होना चाहिए। தப்புவித்து அது என்மேல் பாய்ந்தபோது அது என்மேல் பாய்ந்த போது, நான் அதன் தாடியை பிடித்து பார்த்தீங்களா, அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். और वो जब मुझ पर चढ़ाई की तो मैं उसे पकड़कर उसके केश को पकड़कर और उसे मार डाला। நீங்கள் உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு தைரியம், ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை போராடி செபித்து செய்யமெடுக்கிற ஒரு போராட்டம் வேண்டும். யாரோ உங்களை திட்டி விட்டார்கள், யாரோ சொல்லிவிட்டார்கள்னு சொல்லி அப்படியே கூனி குறுகி போய் விடக்கூடாது. आज आपको भी ये धैर्य चाहिए, ये समझ चाहिए। अगर कोई भी समस्या आएगा उसको सामना करना चाहिए। कोई मुझे चिल्ला दिया ऐसा बोल के आपको रोना नहीं चाहिए, दुख से नहीं रहना चाहिए। आपको प्रार्थना करके उसके सामने करने के लिए सामर्थ चाहिए। தாவீது அவனோட தாடியை பிடித்தான். உங்களுக்கு எதிராக என்ன வார்த்தை வந்ததோ அதை பிடித்து நீங்கள் சிபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த போராட்ட பிரச்சனை வந்தது, எந்த அவமான பிரச்சனை வந்தது, வார்த்தைகள் வந்து அந்த தாடியை பிடித்து கொண்டு நீங்கள் போராடி சிபித்து மேற்கொள்ள வேண்டும். தாவீது அப்படித்தான் மேற்கொண்டார். இன்றைக்கு दाऊद उसका केश को पकड़ा। आज आप भी आपके विरुद्ध जो भी समस्या है, जो भी बात है, उसको पकड़ कर आपको प्रार्थना करके उसको जीतना है। दाऊद ने उसका केस पकड़ कर उसको जीता। आप भी जो भी आपके विरोध बात किए वो सारी चीज़ को प्रार्थना में रख के प्रार्थना करके उसे जीतना है। ஒரு நல்ல மேய்ப்பனுடைய குணாதிசயங்களை பாருங்கள். தன் ஆட்டின் எங்கே சிக்கிக்கொண்டு இருக்கும் அதன் வாய்க்கு மேய்ப்பன் தப்புவிக்கிறான். एक अच्छा चरवा का गुण को देखना, चाहे उसका बेड जिधर भी फंसा हो उधर से उसे बचाता है। जहाँ पे भी आप फंसे वहाँ से चरवा आपको बचाता है। அதான் ஆண்டவர் இயேசுக்கு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. நம் வழி தப்பி இருந்தோம். इसलिए परमेश्वर यीशु मसीह ने बोले कि मैं एक अच्छा चरवा हूँ और एक अच्छा चरवा अपने बेड के लिए प्राण देता है। हालेलुया। हम सब भटके हुए थे, எங்கேயோ சுற்றி கொண்டு இருந்தோம். ஆடு பாருங்கள், இந்த வழி தப்பி போன ஆடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா செடிகள் எடுத்த கூட அது சாப்பிடாது. நல்ல மேலே ஏறி எங்கேயோ ஒரு இலை தொங்கி நிற்க பாருங்கள், அதை போய் இழுத்துட்டு. अगर अब ये भटके हुए बेड को देखेंगे तो घास फूस नहीं खाता है, ऊपर झाड़ में चढ़ के वो पत्ते को खींच के देता है, वहाँ पर फंसा रहता है। ஆடுங்களை பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? ஆனால் மேய்ப்பன்கிட்ட இருக்கிற ஆடு அப்படி இல்லை. அது சரியான மேய்ச்சலை கண்டடையும், சரியான நேரத்தில் தண்ணீர் குடித்து மகிழ்ச்சி செய்யும். ஏன்னா மேய்ப்பன் அதை சரியாக நடத்திடுவார். लेकिन जो बेड चरवा के पास है, झुंड में है, उस समय में खाना मिलेगा, पानी मिलेगा, घास मिलेगा, क्योंकि चरवा उसे संभालता है। ஒரு குடும்பத்தை சரியான நேரத்தில் சரியான இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி நடத்துவார். அதுதான் மேய்ப்பனுடைய குணாதிசயங்கள். மேய்ப்பனை விட்டு விலகி இருக்கிற ஆடுகளுடைய வாழ்க்கை தான் நொய்ந்து போயிருக்கும், கண்ணீர் இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், பாடுகள் இருக்கும், சண்டைகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். கரடி போல் உரிமை கொண்டு ஒருத்தர் பேசாமல் இருப்பார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக இருப்பார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சிங்கத்தை போல் கர்ஜிக்கிற சத்தம் வீட்டில் இருக்கும். எப்போ வீட்டில் தடபடா என்ற சத்தம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த வீட்டில் ஒருத்தர், இந்த ரூமில் ஒருத்தர் பயந்து பயந்து வாழ்கிற சூழ்நிலை உருவாகிவிடும். காரணம் மேய்ப்பன் இல்லாத குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டு இருக்கும், நொய்ந்து போயிருப்பார்கள், சிதறடிக்கப்பட்டு இருப்பார்கள்.
आपके परिवार को परमेश्वर संभालेंगे, आपको सही समय में ऊंचापन, आशीर्वाद सब कुछ देंगे। लेकिन जो चरवाह से अट गए उनके ही घर पे कष्ट रहेगा, दुख रहेगा, सारी कठिनाई रहेगी, समाधान नहीं रहेगा, एक दूसरे पे झगड़ा रहेंगे, बालू जैसा सिंह जैसा एक दूसरे के विरोध रहेंगे, घर में ही अलग अलग रहेंगे, हर समय झगड़ा होता रहेगा, क्योंकि वो भेड़ चरवाह से दूर गया, भटक गया। इसीलिए अगर आपके परिवार परमेश्वर से भटक गया तो आपके परिवार में समाधान ना होगा। நீங்கள் மந்தைக்கு வெளியே இருக்கிறீங்களா உள்ளே இருக்கிறீர்கள் என்று இந்த செய்தி கேட்டு நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் மேய்ப்பனாக ஆண்டவர் இயேசுவினுடைய கரத்தில் இருக்கிறீர்களா? மேய்ப்பன் இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருக்கிறீர்கள். इस सुसमाचार के बाद आप ये सोच लेना कि आप झुंड में परमेश्वर के अंदर है या फिर झुंड के बाहर भटके हुए। आपके परमेश्वर यीशु मसीह आपका चरवाहा है, आप उसके साथ है या फिर भटके हैं। உன்னை தப்புவிக்கும்படிக்கு தேவன் ஜீவனை கொடுக்கிறார். आपको बचाने के लिए परमेश्वर ने जीवन दिया। கவனித்து பார்த்தீர்களா? மேய்ப்பனில்லாத அலைந்து நானும் திரிந்தேன், அன்பரேசு அழைத்து அழைத்து முத்தம் கொடுத்து. மேய்ப்பனில்லாத அலைந்து நானும் திரிந்தேன், அன்பரேசு அழைத்து அழைத்து முத்தம் கொடுத்து. அதை எண்ணி ஆராதிப்பே வாழ்நாளெல்லாம் உன்னாமத்தை. அதை எண்ணி ஆராதிப்பே வாழ்நாளெல்லாம் உன்னாமத்தை. எத்தனையோ கிருபை, எத்தனையோ இரக்கம், எத்தனையோ தயவு எனக்கு பாராட்டி நீ சொல்லுவோம். எத்தனையோ கிருபை, எத்தனையோ இரக்கம், எத்தனையோ தயவு அதை எண்ணி ஆராதிப்போம் வாழ்நாளெல்லாம் உன்னாமத்தை. அதை எண்ணி ஆராதிப்போம் வாழ்நாளெல்லாம் உன்னாமத்தை. சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தவர் கொரோனா வாய்க்கு உன்னை தப்புவிப்பார். सिंह के मुंह से आपको बचाया, कोरोना से भी आपको बचाएगा। விளங்குச்சா உனக்கு? எல்லாம் மாஸ்க் போட்டு க்ளோஸ் போட்டு மொத்த கவர் பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கும் கொரோனா வருது. सब मास्क पहनते, ग्लव्स पहनते, पूरा कपड़ा पहनते, लेकिन उनको भी आज कोरोना आ गया। யோசிச்சு பாருங்க, எத்தனை டாக்டர், எத்தனை நர்ஸ், எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தோம். இன்றைக்கி நாம் செபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட சிங்கத்தின் வாய்க்கும் கரடின் வாய்க்கும் ஜனங்கள் சிக்குண்டு சிறுண்டு இருக்கிறார்கள். தேவன் எதற்காக நம்ம வைத்திருக்கிறார்? அந்த நல்ல மேய்ப்பினுடைய ஆடுகளாக நம்ம எதற்காக வைத்திருக்கிறோம்? இப்படிப்பட்ட நல்ல நர்ஸுகள், டாக்டர்கள், இந்த அதிகாரிகள், காவல்துறை இவர்களுக்காக ஜெபிக்கும்படி தான் தேவன் நம்ம வைத்திருக்கிறார். कितना डॉक्टर, कितना नर्स, कितने जन को कोरोना हो गया। हमें प्रार्थना करना है। परमेश्वर ने हमें सिंह और भालू के मुँह से बचा के क्यों रखा है? क्यों ये अच्छा चरवा बन के हमारे साथ क्यों है? ये नर्स, ये डॉक्टर, ये अधिकारी, ये लोग के लिए हमें प्रार्थना करना है। சிங்கத்தின் வாய்க்கும் கரடின் வாய்க்கும் தப்புவிக்க வேண்டும் என்று, கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இருக்கிற அநேக தப்புவிக்க வேண்டும் என்று தேவன் நம்ம வைத்திருக்க நாம் தான் ஜெபிக்க வேண்டும். सिंह और भालू के मुंह से लोग बचना है करके, इस कोरोना से बचना है करके हमें प्रार्थना करना है। इसलिए परमेश्वर ने हमें चुना है। அதுக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்க. நம்ம அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கு. அவர் தான் நம்ம உண்டாக்கினார். இதற்காக தான் இந்த பிரச்சனை வரும்போதெல்லாம் நாம் ஜெபிக்க பழகி கொள்ள வேண்டும்.
இன்னும் தேவன் அதிகமாய் துதித்து அதிகோடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அநேக ஜனங்கள் சிங்கத்தின் வாய்க்கும் கரடின் வாய்க்கும் சிக்கியிருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி ஆண்டோடைய பிள்ளைகளாகி நாம் எல்லாரும் இப்படிப்பட்ட சிங்கத்தின் வாயில் இருக்கிற ஜனங்களை தப்புவிக்க வேண்டும், கரடின் வாயில் இருக்கிற ஜனங்களை தப்புவிக்க வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழிதான், செபம் ஒன்று தான் வழி, செபம் ஒன்று தான் வழி, செபம் ஒன்று தான் வழி. इसीलिए परमेश्वर ने हमें चुना है, हम उसके चराई की भेड़ है। परमेश्वर इन लोग के लिए हमें प्रार्थना करने चुने हैं। आज बहुत लोग सिंह और भालू के मुंह में फंसा है, उनको बाहर निकालने के लिए, उनको छुटकारा देने के लिए हमें प्रार्थना करना है। इन जो भी भालू के मुंह में और सिंह के मुंह में फंसा है उनको बाहर निकालने के लिए हमें एक ही कार्य करना है, प्रार्थना करना है, प्रार्थना करना है और प्रार्थना करना है। இன்றைக்கி ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த கொரோனாவுக்கு ஒரு நல்ல மருந்து கிடைக்கணும், இப்படிப்பட்ட கொரோனா வாய்க்கு தப்புவிக்கும்படிக்கு நல்ல ஒரு விசேஷித்த மருந்து கிடைக்க வேண்டும், அப்படிப்பட்ட குணாதிசயங்களை இந்த டாக்டர்களுக்கு கொடுங்கப்பா, மருந்து கண்டுபிடி கொடுங்கப்பான்னு ஜெபிக்க வேண்டும். சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்கும்படிக்கு கர்த்தரை நோக்கி நாம் மன்றாட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்த அவர்களை பார்த்து கர்த்தர் மனதுருகினார். அந்த மனதுருகம் எப்பொழுது வரும்? நாம் தோய்ந்து போய் இருக்கும்போதும், சிறைப்பட்டு இருக்கும் போதும், இப்போதும் கர்த்தருடைய நோக்கி நாம் மன்றாட போகிறோம். தாவீது சொன்னான், நான் மேய்ப்பனாய் இருந்தபோது, நான் ஆடுகளை மேய்த்த போது என் கண்ணுக்கு முன்பாக இருந்த சிங்கத்தின் வாய்க்கு ஆட்டை தப்புவித்தேன், என் கண்ணுக்கு முன்பாக இருந்த கரடின் வாய்க்கு என் ஆட்டை தப்புவித்தேன். என் அன்பான தேவ சென்னமே, கிறிஸ்தவர்களே, இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறவர்களே, இன்றைக்கு எத்தனை சிங்கத்தின் வாய்க்கு, எத்தனை கரடின் வாய்க்கு எத்தனை பேர் நாம் தப்புவித்து கொண்டு இருக்கிறோம். हमें कोरोना से बचने के लिए, लोग बचने के लिए हम परमेश्वर से प्रार्थना करना है। इसीलिए परमेश्वर ने हमें चुना है। दाऊद कहा था कि जब मैं चरवा था, जो भी भेड़ को सिंह और भालू लेके गया तो उससे भिड़ कर उसके मुंह से उसको छीन के लाता था। आज हम परमेश्वर के चुने हुए लोग, मसीह में लोग, कितने लोग के लिए प्रार्थना करते जो सिंह और भालू के मुँह में फंसे? क्या हम उनके लिए प्रार्थना करते? कितने लोग के लिए हम प्रार्थना करके उन्हें बचाया है? நம்ம தேசத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது, மரண பயங்கள் இருக்கிறது. நாமெல்லாம் தப்பிக்க வேண்டும். தேவன் நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிற நோக்கம் என்ன? நம்ம அழைத்திருக்கிற நோக்கம் என்ன? நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிற நோக்கம் என்ன? இப்படிப்பட்ட சிங்கத்தின் வாய்க்கும் கரடின் வாய்க்கும் நாம் தப்புவித்து அநேக ஜனங்களை மீட்கும்படிக்கு, அநேக ஜனங்களை மந்தையில் கொண்டு வந்து சேர்க்கும்படிக்கு தேவன் நம்மை சுகமாகவும் பலனாகவும் வைத்திருக்கிறார். आज देश में कितना हाकाल, कितना कष्ट और रोग आ गया। परमेश्वर ने हमें क्यों चुना है? ताकि हम इन लोग के लिए प्रार्थना करें जो सिंह और भालू के मुंह में फंसे, जिनका ज़िंदगी नष्ट हो रहा है, उनके लिए प्रार्थना करके उनको फिर से झुंड में लाना है। फिर से उनको झुंड में लाने के लिए परमेश्वर ने हमें चुना है। தாவீது சொன்னார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கி நீங்களும் நானும் சொல்லுவேன், தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். அநேக சிங்கத்தின் வாயில் இருக்கிற சின்னங்களை நாங்கள் தப்புவிப்போம், கரடின் வாயில் இருக்கிற சின்னங்களை தப்புவிப்போம். கர்த்தர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். दाऊद ने बोला, परमेश्वर मेरे साथ है। आज हम भी बोलेंगे, परमेश्वर हमारे साथ है। अनेक लोग जो सिंह और भालू के मुंह में फंसे उन्हें बचाएंगे, क्योंकि परमेश्वर हमारा चरवा है। ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொஞ்சம் கவனித்து பாருங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசித்து பாருங்கள். நல்ல மேய்ப்பனுடைய குணாதிசயங்கள் என்ன? परमेश्वर यीशु मसीह के बारे में पढ़ के देखेंगे। யோவான் 10 में 3 और 4 पढ़ेंगे। வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். उसके लिए द्वारपाल द्वार खोल देता है और भेड़ उसके शब्द सुनती है और वह अपनी भेड़ों को नाम लेकर बुलाता है और बाहर ले जाता है। நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு தன் வாசலை திறக்கிறான். மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் அறிந்திருக்கிறது. அந்த மேய்ப்பன் ஒவ்வொரு ஆடுகளையும் பேர் சொல்லி அழைக்கிறான். கவனித்து பாருங்க. देखा आप लोग, एक चरवा अपने भेड़ के लिए दरवाज़ा खोलता है और वो भेड़ उस चरवा का शब्द जानता है, उसका आवाज़ जानता है और वो चरवा सारे भेड़ को नाम लेकर बुलाता है और बाहर लेकर जाता है।
இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, பேர் சொல்லியே கூப்பிடுறதில்ல. நல்ல ஒரு பேர் வச்சுப்பீங்க, அந்த பேரோடு இது வரைக்கும் நீங்கள் கூப்பிட்டதே இல்லை. நாயே, பேய, முட்டைக்கண்ணி, அந்த கண்ணி, வள்ளி, தடிச்சி, குண்டி, குண்டம்மா, கண்டம்மா என்னமோ சொல்லி தான் கூப்பிடுறோமே தவிர அவங்கள பேர் சொல்லி கூப்பிடுதான் இல்லை. आज आपके घर में एक 5-6 जन रहेंगे लेकिन आप नाम लेके नहीं बुलाते। अच्छा नाम रखे रहेंगे लेकिन मोटी, पतली, ये वो, कुत्ता, वैसा सब नाम लेके पुकारते पर उनका नाम लेके नहीं बुलाते। ஒவ்வொருத்துக்கும் ஒரு பட்ட பேர் வச்சுப்பாங்க. பட்ட பேர் காலேஜ் வரைக்கும் போயிட்டே இருக்கும். சிலர் கல்யாணம் முடிஞ்சு 4-5 குழந்தை இருக்கும், அதன் பிறகு சந்திப்பார்கள். அப்போ கூட அவங்க சொந்த பேரை வச்சு கூப்பிட மாட்டாங்க, அந்த காலேஜில் வச்ச பட்ட பேரை வச்சு தான் எப்படிமா இருக்கிறேன்னு கேட்பாங்க. सबके लिए मजाक के लिए एक नाम रखे रहेंगे, वही नाम से पुकारते। कॉलेज में तक वो नाम जाता है, शादियों के बच्चा भी हो जाता है, फिर भी जब मिलेंगे वही नाम से बुलाते। उनका जो असली नाम है उससे नहीं बुलाते ये लोग को। ஆனால் இங்கே நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான ஒவ்வொருத்தருடைய பேர்களையும் கர்த்தர் பேர் சொல்லி அழைக்கிறார். लेकिन यहाँ पर हमारा परमेश्वर वैसा नहीं है। जितने भी करोड़ लोग हैं उन लोग सबको नाम लेकर वो बुलाता है। அவர் தம்முடைய ஆடுகளை அறிந்திருக்கிற ஒரு தேவன். பெயர் அவருக்கு நன்றாய் தெரியும். இந்த உலகத்தில் எந்த மூலையில் எந்த தேசத்தில் இருந்தாலும் உன்னுடைய பெயர் கர்த்தருக்கு தெளிவாய் தெரியும். वो अपने भेड़ को जानने वाला परमेश्वर है। चाहे आप दुनिया में कोई भी कोने में रहने दो, आप सबका नाम को जानता है। சகைங்கிற ஒரு மனுஷன் காட்டத்தி மரத்தில் போய் ஏறி உட்கார்ந்து கொண்டு இருந்தான். ஜனங்கள், திரளான ஜனங்கள் இயேசுவோடு கூட நடந்து கொண்டு போகிறார்கள். ஒரு மரத்து மேலே ஒரு மனுஷன் இருக்கிறான், கீழே இருக்கிற ஒருவரும் அறியாது இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டார். இப்போது ஒரு மனுஷன் மரத்தின் மேலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அது மாத்திரம் அறிந்தாரா? இல்லை. அந்த மனுஷன் மரத்து மேலே இருக்கிறனுடைய பெயர் சகைவென்று அறிந்து கொண்டார். சகைவை சீக்கிரமாக இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். என தன்னுடைய ஆடுகளை கர்த்தர் பேர் சொல்லி அழைக்கிறார். என்னென்ன தேவ சின்னமே, உன் பெயரை சொல்லித்தான் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். ज़कैया नाम के एक मनुष्य झाड़ के ऊपर चढ़ के बैठा था परमेश्वर को देखने के लिए। सारे झुंड वहाँ पर थे, कोई नहीं जानता था कि वो झाड़ के ऊपर बैठा था, लेकिन परमेश्वर जानते थे कि कोई एक मनुष्य झाड़ पर बैठा है। सिर्फ उतना ही नहीं, उसका नाम तक जानते थे। परमेश्वर ने बोले, ज़कैया आज मैं तेरे साथ तेरे घर पे रहूँगा। परमेश्वर आप सबके नाम को जानते हैं। அதாவது வேதம் சொல்கிறது, அவர் தம்முடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறான். தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறான். इसीलिए वचन कहता है वो अपने भेड़ को नाम लेकर बुलाता है। इसीलिए वचन कहता है वो हमारी माँ की कोख में हमें नाम लेकर बुलाया। அவரை நம்ம நன்றாய் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் என்னவென்று அறிந்திருக்க, நம்முடைய குணாதிசயங்களை தேவன் அறிந்திருக்கிறார். वो हमें अच्छे तरीके से जानता है, हमारा ज़रूरत को जानता है, हमारे गुण को जानता है। பேர் சொல்லி அழைக்கிறார். அவர் தம்முடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறார். और जब वो अपने सब भेड़ों को बाहर निकाल चुकता है तो उनके आगे आगे चलता है। देखा आप लोग? பார்த்தீங்களா? இது தான் மேய்ப்பனுடைய குணாதிசயம். நம்முடைய ஆடுகளை எல்லாம் பின்னாடி விட்டுட்டு மேய்ப்பன் முன்னாடி போகிறார். காரணம் என்ன? மேய்ப்பன் முன்னாடி போகிறதுக்கு காரணம் என்ன? ஆடுகள்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்குது, மேய்ப்பன் முன்னாடி போகிறார். காரணம் என்ன? மேய்ப்பன் முன்னாடி போகிற ஒரே ஒரு நோக்கம், முன்னாடி வருகிற மிருகங்களை கொன்று போட்டு தன்னுடைய ஆட்டை பாதுகாக்க. देखा आप लोग? ये एक चरवा का अच्छा गुण है। चरवा आगे चलता है और पीछे भेड़ आता है। क्यों आगे चलता है? एक ही कारण, आगे जो भी सामने से जो भी शेर भालू जो भी आएगा उनको मार डालकर अपने भेड़ को बचाने के लिए वो आगे चलता है। அதனால தான் வேதம் சொல்லுது, மேய்ப்பனுடைய கரத்தில் 2 இருக்கும், ஒன்று கோலும் ஒன்று தடியும் இருக்கும். इसीलिए वचन कहता है जो भी चरवा है उसके हाथ में एक छड़ी रहता है। மேய்ப்பனுடைய கரத்தில் கோலும் தடியும். நம்ம நீங்கள்லாம் வாசித்து இருக்கிறோம். சங்கீதம் 23 வாசித்தோம் என்று சொன்னால் கோலும் தடியும். அர்த்தம் என்ன? கோல் என்றால் நீட்டாக இருக்கும், தடி என்று சொன்னால் சின்னதாக இருக்கும். चरवा के हाथ में सोटे और लाठी रहता है, जैसे कि भजन संहिता में भी लिखा है, तेरा सोटे और लाठी से तू मुझे बचाता है। सोटे और लाठी मतलब क्या है? लाठी मतलब बड़ा रहता है, सोटे मतलब एकदम छोटा सा हाथ में रहता है।
அப்போ கோல் என்று சொன்னால் தூர இருக்கிற மிருகங்களை ஆட்டை பாதிக்காதபடிக்கு இந்த கோலிலிருந்தே அடித்து கொண்டுடுவார். लाठी मतलब क्या है? वो बहुत बड़ा जानवर को दूर से मारने के लिए लाठी बोलते हैं. தடி என்று சொன்னால் சின்னது. ஒருவேளை அந்த துஷ்ட மிருகம் ஆட்டை கடிப்பதற்கு பக்கத்தில் வந்துவிட்டால் தடியால் அடித்து கொண்டு விடுவார். सोटे मतलब छोटा सा है, जैसे कि अगर वो जानवर बाजू में आ गया भेड़ को पकड़ने तो उससे मारने के लिए छोटे को इस्तेमाल करते हैं. அதாவது வேதம் சொல்லுது, நான் என் ஆடுகளை விட்ட பின்பு நான் உனக்கு ஆடுகளுக்கு முன்பாக செல்லுகிறேன். பார்த்தீங்களா, நம்ம அவருடைய ஆடுகளாக இருந்தால் அவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். அவர் தான் நமக்கு வருகிற பிரச்சனைகள் எல்லாம் முன்னாடி போகிற ஆண்டவர் எல்லாம் கொன்று போட்டு இல்லாமல் ஆக்கி விடுகிறார். इसीलिए वचन कहता है मैं मेरे भेड़ के आगे चलता हूँ. देखा आप लोग, अगर परमेश्वर हमारा चरवा रहेंगे तो वो आगे चलेंगे तो जो भी समस्या आएगा वो देख लेगा. பிரச்சனைகள் இல்லாமல் ஆக்கி விடுகிறார், போராட்டங்கள் இல்லாமல் ஆக்கி விடுகிறார், குழப்பங்கள் இல்லாமல் ஆக்கி விடுகிறார். காரணம், முன்மேய்ப்பன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது உன் நாடுகள் உன் குடும்பங்கள் பாதுகாப்பாக இருக்கும். அவர் முன்பாக இருக்க முன்பாக சென்று आपका समस्या को ख़त्म कर देता है, आपका ज़रूरत को पूरा कर देता है. कारण परमेश्वर यीशु मसीह अगर आपका चरवा रहेगा तो आपका परिवार के चरवा रहेगा तो आपके आगे जाकर அவர் முன்பாக சென்று ஆடுகள் அவன் சத்தத்தை ஆடுகள் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அறிந்திருக்கிறபடினால். அவனுக்கு பின் செல்கிறது. பார்த்தீங்களா, நீங்கள் யாருக்கு பின்னால் சொல்லுங்க? நல்ல மேய்ப்பனுக்கு பின்னால் இருக்கிறீங்களா, எந்த மேய்ப்பனுக்கு பின்னால் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சுப்பா. और बेड़े उसके पीछे पीछे वो लेते हैं क्योंकि वे उसका शब्द पहचानते हैं. देखा आप लोग, आप किसके पीछे है? अच्छा चरवा या फिर बुरा चरवा? உன்னை பாதுகாக்கிற ஒரு மேய்ப்பன் கரத்துக்குள் இருக்கிறாயா? அந்த நல்ல மேய்ப்பன் பேர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. आपको संभाल कर बचाने वाला एक चरवा के हाथ में है क्या आप? वो अच्छा चरवा का नाम ही यीशु मसीह. அவர் தான் நம் ஜீவனை கொடுத்து நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். वही अपने जीवन देके हमें बचाने वाला परमेश्वर है. बेड़ के लिए अपने जीवन देता है. சரி, முடிக்கும் போது நம்ம ஒரு காரியத்தை யோசித்து பார்ப்போம். இந்த ஆடுகள் நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் சரி பழைய ஏற்பாட்டில் சரி ஆடுகள் பலி செலுத்தின. புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசு கிறிஸ்து பலியானார். இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். லேவியாகமம் 5ஆம் அதிகாரம் 14 வசனங்களை வாசிக்க கேட்போம். तो हम एक कार्य को ध्यान दे के प्रार्थना करेंगे. जैसे कि ये भेड़ों को बलि देते थे, पुराना नियम में भी नया नियम में भी. पुराना नियम में भेड़ को बलि देते थे, नया नियम में यीशु मसीह बलि हुए. हम लेविटिकस में 5 में 14 से लेकर 16 पढ़ के देखेंगे. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்துக்கு உட்பட்டால் அவன் தன் குற்றத்து நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்தில் சேக்கல் கணக்கின்படி நீ அவன் மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளி சேக்கல் பெரும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து பரிசுத்தமானதை குறித்து தான் செய்த தப்பிதத்தினால் உண்டான நஷ்டத்தை செலுத்தி அதனோடு 1/5 அதிகமாய் கூட்டி ஆசாரியனுக்கு கொடுப்பானாக. நல்ல கவனிங்க, குற்ற நிவாரண பலியாக ஆட்டு கடாவினால அவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். फिर यहोवा ने मूसा से कहा, यदि कोई यहोवा की पवित्र की हुई वस्तु के विषय में भूल से विश्वासघात करे और पापी ठहरे तो वह
यहोवा के पास एक निर्दोष मेधा दोषवाली के लिए आए। उसका दाम पवित्र स्थान के शोकेल के अनुसार उतनी ही शोकेल रुपये का हो जितना याजक ठहराए। और जिस पवित्र वस्तु के विषय उसने पाप किया हो उसमें वह पाँचों भाग और बढ़ाकर याजक को दे। और याजक दोषवाली का मेधा चढ़ाकर उसके लिए प्रायश्चित करे, तब उसका पाप क्षमा किया जाएगा। ஒருவன் குற்றம் செய்தால் ஒரு பழுதற்ற ஒரு ஆற்றை கொண்டு வந்து பலி செலுத்த வேண்டும். अगर कोई पाप किया तो एक पवित्र भेड़ को बलि देना है। இப்போ நல்லா கவனிங்க, நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை குற்றம் செய்கிறோம் தெரியுமா? ஒவ்வொரு குற்றத்துக்கும் ஒரு ஆடு நம்ம பலி செலுத்தும். சரி, காலையிலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் செய்த குற்றங்களெல்லாம் நினச்சி பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு 100 ஆடாவது நம்ம வாங்கி பலி செலுத்தும். अब अच्छा ध्यान से सुनना, हम एक दिन में कितना पाप करते हैं। एक पाप के लिए एक भेड़ को बलि देना है। अगर सुबह से लेकर शाम तक हम जो पाप किए वो गिनेंगे तो एक दिन में 100 भेड़ को बलि देना है। அவ்வளோ குற்ற நிவாரணங்களை செய்து பலி செலுத்த வேண்டியதாக. சரி, போகட்டும். அப்படியே செலுத்த வேண்டும்னு சொன்னால் ஒரு ஆட்டுடைய விலை என்ன? ஒரு 7000 ரூபாய் வைத்துக்கொள்ளுங்க. நம்ம 100 பாவம் செய்திருக்கு. அப்படி என்றால் 7000 என்று சொன்னால் ஒரு ஆட்டினுடைய விலை 7000, 10க்கு 70,000, 7 லட்சம் ரூபாய் ஆச்சு. அப்போ ஒரு நாளைக்கு நம்முடைய பாவ நிவாரண பலியாக நாம் செலுத்த வேண்டிய தொகை 7 லட்சம் ரூபாய் செலுத்தணும். तो एक भेड़ का भाव 7,000 पकड़ लो, तो हम दिन में 100 पाप किए तो 100 भेड़ का कितना हो गया? 7 लाख हो गया। तो एक दिन का हमारा एक दिन का जो पाप है उसका बलि हमें 7 लाख का देना पड़ता है। சரி, கொஞ்சம் பாவம் செய்ததா 3 லட்சம். எப்படி இருந்தாலும் ஒரு பாவம் செய்திருந்தால் கூட 7000 ரூபாய் நீ செலுத்தி ஆகும். अगर आधा पाप किया रहे तो 3 लाख 3.5 लाख, पर कैसे भी कोई भी एक भी पाप किया रहे तो आपको 7,000 का तो बलि देना ही है। ஆனால் இன்றைக்கி நம்ம எவ்வளோ பாவம் செய்து நாம் தப்பித்து கொண்டு இருக்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? நாம் செலுத்த வேண்டிய இந்த பலிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செலுத்தினார். हम आज इतना पाप करके भी बच रहे, उसका कारण क्या है? हम जो ये बलि देना है इसके बदले में परमेश्वर यीशु मसीह ने क्रूस में बलि हुआ। அதில் தான் நாம் செலுத்த வேண்டிய பலி செலுத்தாமல் இருக்கிறோம். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். इसीलिए हमें जो बलि देना है हम नहीं दिए और पाप का क्षमा हम पा लिए। கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்கும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. வேதம் சொல்லுது, அன்றைக்கு அவர்கள் குற்ற நிவாரண பலியாக ஆடு செலுத்தினால்தான் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நம்பிக்கொண்டு இருந்தார்கள், பலி செலுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஆட்டை போல பலியானார். ஆட்டு இரத்தத்தை சிந்தி அவர்கள் அந்த நெற்றியில் பூசும்போது, வாய்க்காலில் நிலைக்காலில் பூசும்போது குடும்பங்களுடைய அந்த தேசத்தினுடைய அந்த வீடுகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நம்பினார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்காக குற்ற நிவாரண பலியாக நாம் செலுத்த வேண்டிய தொகைக்கு பதிலாக அவரே தன் ஜீவனை கொடுத்தார். காரணம் என்ன? அவர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். थोड़ा समय हम प्रार्थना करेंगे तो हमारा पाप का क्षमा मिल जाता है, लेकिन उस समय में पाप के लिए बलि देना पड़ता है। एक भेड़ को बलि देते थे, इसीलिए हमारे सारे पापों के लिए परमेश्वर यीशु मसीह एक भेड़ के जैसा बलि हुआ। उस समय जो पाप का बलि जो भेड़ देते थे उसका लहू कर के घर के सामने और सब जगह एक निशानी बना के रखते थे ताकि पूरा घर का पाप का क्षमा हो और पवित्र हो। तो हमारे पापों के लिए परमेश्वर यीशु मसीह ने उसका लहू बहाया, हमारे सारे पापों के लिए उसने लहू बहाया, कारण वो एक अच्छा चरवा है। தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். நாம் செலுத்த வேண்டிய பலிக்காக, நாம் செலுத்த வேண்டிய காணிக்கைக்கு பதிலாக, நாம் செலுத்த வேண்டிய தண்டனைக்கு பதிலாக அவரே தண்டனையை மாறி अपने भेड़ के लिए प्राण देता है। हम जो बलि देना है, हम पर जो गुनाह था, हम पर जो श्राप और पाप था, उस सब के लिए वो अपने आप को बलि दिया। நண்புக்குரிய தேவ சின்னமே, யோவான் கடைசியாக யோவான் 10ஆம் அதிகாரத்தை 15-16 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். मेरे प्रिय परमेश्वर के लोग, अंत में यूवना में 10 में 15 और 16 पढ़ के देखेंगे। நான் என்னுடையவர்களை அறிந்தும் என்னுடையவர்களால்
அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். என் ஜீவனையும் கொடுக்கிறேன். इस तरह मैं अपनी भेड़ों को जानता हूँ और मेरे भेड़ मुझे जानते हैं और मैं भेड़ों के लिए अपना प्राण देता हूँ. பார்த்தீங்களா, என்னுடையவர்களால் நான் அறியப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய ஆடுகளை நான் அறிந்து இருக்கிறேன். என்னுடைய ஆடுகளுக்காக நான் ஜீவனையே கொடுக்கிறேன். देखा आप लोग वचन क्या कहता है? मेरे भेड़ मुझे जानते हैं और मैं भेड़ के लिए मैं अपना जीवन देता हूँ. அதெல்லாம் தான் வேதம் சொல்லுது, அவரே நல்ல மேய்ப்பன், நம்முடைய ஆடுகளுக்காக அவர் ஜீவனை கொடுக்கிறார். என் அன்புக்குரிய தேவ சொந்தமே, इसीलिए वचन कहता है वो एक अच्छा चरवा है और एक अच्छा चरवा अपने भेड़ के लिए प्राण देता है. இந்த லாக்டவுனில் கூட நாம் செலுத்த வேண்டிய பலிக்கு பதிலாக செலுத்த வேண்டிய காணிக்கை தொகையாக அவர் நமக்காக செலுத்தி இருக்கிறார். சிலுவையில் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறார். इस लॉकडाउन में भी हमारे पाप के लिए हमें जो बलि देना है उसे उसने दिया. क्रूस में उसने लहू बहाकर उसने हमारे पाप के लिए बलि दिया. கொலோசியர் 1:20 சொல்லுகிறது, அவருடைய ரத்தம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நமக்கு கொண்டு வருகிறது. அவருடைய ரத்தம் நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது. कोलोशियन 1:20 कहता है उसका लहू हमें पाप का क्षमा देता है, उसका लहू हमें समाधान देता है. 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. என் அன்புக்குரிய தேவ சொந்தமே, एक यूवना में 1:7 कहता है कि उसका लहू सारे पाप से हमें क्षमा करता है. அவரே ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? நம்முடைய குடும்பங்களுக்கு அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்க வேண்டும். நாம் அவருடைய ஆடுகளாக இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு தான் நாம் செவி சாய்க்க வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்பாக நாம் செல்வோம். காரணம், நமக்கு முன்பாக நடந்து போகிறவர், நமக்கு வருகிற பிரச்சனைகள், நமக்கு வருகிற போராட்டங்கள், நமக்கு வருகிற பலவீனங்கள், நமக்கு வருகிற எல்லா துஷ்டங்களிலிருந்தும் தீமையிலிருந்தும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க நமக்கு முன்பாக கடந்து போகிறான். நம்ம எல்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாம் எழுந்து நின்று, वो हमारे परिवार के लिए एक अच्छा चरवा है, हम उसकी भेड़ है. हम अभी प्रार्थना करने वाले, हम उसकी भेड़ बनकर उसके झुंड के अंदर रहना है. वो हमारे आगे चलना चाहिए, हम उसका पीछा चलना चाहिए, ताकि जो भी कष्ट, जो भी संकट, जो भी विपत्ति आएगा उससे वो हमें संभाल कर हमें चलाएगा. वो हमारा एक अच्छा चरवा है. अभी हम प्रार्थना करेंगे. நம்முடைய குடும்பங்கள் முழுவதும் அர்ப்பணிப்போம். இந்த தேசத்தை ஒப்பு கொடுப்போம். தேசத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் கவனித்து பார்ப்போம். ஒரு நல்ல மேய்ப்பன் நமக்கு இருக்கிறான். நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். சிங்கத்தின் வாய்களுக்கும் கரடியின் வாய்களுக்கும் தப்புவிக்க தேவன் நமக்கு முன்பாக செல்லுகிறான். இந்த கொள்ளை நோய்க்கு தப்புவிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறார். நம்முடைய ஆடுகளாக இருந்து அவருக்கு செவி கொடுத்தோம் என்று சொன்னால் இந்த கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவித்து கர்த்தர் நம்மை நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். हम परमेश्वर के हाथ में अपने आप को अर्पित करेंगे, हमारे देश को अर्पित करेंगे. हमारे लिए वो एक अच्छा छरुआ है. एक अच्छा छरुआ अपने भेड़ के लिए प्राण देता है और जब वो हमारे आगे चल के जाएगा, जो भी सिंह, जो भी भालू आएगा उससे हमें बचाएगा. आज हमें देश को बचाएगा, हमें बचाएगा, इस रोग से हमें बचाएगा, हमें छुटकारा देगा. इसीलिए हम प्रार्थना करने वाले, हम सब आँख बंद कर प्रार्थना करेंगे. ஆண்டவரை நோக்கி பாருங்க. இந்த வேளையில் ஆமீன். நம் சிதறி போனும், வழி தப்பி போனும், நம்மளை இஷ்டப்படி வாழ்ந்து விட்டோம். வழி தெரியாத ஆடுகளைப் போல மந்தை விட்டு வல்லகி போய் தன் இஷ்டத்தின்படியெல்லாம் வாழ்ந்தோம். தன்னுடைய இஷ்டப்படியெல்லாம் நடந்து கொண்டோம். ஆனால் நாம் செலுத்த வேண்டிய பலி செலுத்தாதபடிக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறோம். அந்த ரத்தம் நமக்கு விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்கு கொடுத்து இருக்கிறோம். ஏனென்றால் அவர் தான் ஒரு நல்ல மேய்ப்பன். நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, நம்முடைய அநியாயங்களுக்காக, துரோகங்களுக்காக, துன்மார்க்கங்களுக்காக, நம்முடைய சண்டை சச்சரவுகளுக்காக, நம்முடைய குழப்பங்களுக்காக அவரே கிரயம் செலுத்தி இருக்கிறார். நாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டு இருக்கிறோம். என் பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் உங்கள் குடும்பத்தை நடத்த விரும்புகிறான். உங்கள் பிள்ளைகளை நடத்த விரும்புகிறான். உங்கள் தொழிலை நடத்த விரும்புகிறோம். உங்கள் பிசினஸை நடத்த விரும்புகிறோம். உங்கள் எதிர்காலத்தை நடத்த விரும்புகிறோம். உங்களை படிப்புகளை நடத்த விரும்புகிறோம். உங்களுக்கு முன்பாக நடந்து செல்கிற ஒரு தேவன் நல்ல மேய்ப்பனாக இருந்து உங்களை பாதுகாக்க விரும்புகிறார். हम सब भटके हुए थे, अपने अपने मार्ग में निकल गए थे, परमेश्वर को भूल गए थे,
जो झुंड से उससे अलग हो गए थे, लेकिन परमेश्वर एक अच्छा चरवाहा है, वो हमें ढूंढ कर आया। एक अच्छा चरवाहा अपने भेड़ के लिए प्राण देता है। उसने हमारे पापों के लिए अपने आप को प्राण दिया, उसका लहू बहाया, उसका लहू हमें सारे पाप से छुटकारा दिया। हम जो बलि देना है उसके बदले में वो अपने आप को बलि दिया। उसके लहू हमें कष्ट से, दुख से, सारे पाप से, सारे श्राप से छुड़ाया, क्योंकि वो एक अच्छा चरवाहा है। मेरे प्रिय परमेश्वर के लोग, आज एक अच्छा चरवाहा आपको चलाना चाहता है, आपका परिवार को चलाना चाहता है, आपके बच्चे को चलाना चाहता है, आपकी पढ़ाई में साथ रहना चाहता है, आपके बिजनेस में साथ रहना चाहता है, आपके काम में साथ रहना चाहता है, आपके आगे चलकर आपको चलाना चाहता है, क्योंकि वो एक अच्छा चरवाहा है। நீங்கள் இருக்கிற இடத்துல மேய்ப்பினில்லாத ஒருவேளை ஆடுகளைப் போல் இருந்து சொன்னார், அவர் சத்தத்தை கேட்காது இருப்பேன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது. अगर आप उसके झुंड में नहीं है, उसका आवाज़ नहीं सुन रहे, तो वचन ये भी कहता है कि இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வந்து என் மந்தையில் சேர்க்க வேண்டும். அப்போது ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமாயிருப்பார். और मेरी और भी भेड़ है जो इस भेड़शाला की नहीं है, मुझे उनका भी लाना अवश्य है। वे मेरे शब्द सुनेंगे, तब एक ही झुंड और एक ही चरवा होगा। என் அன்புக்குரிய தேவச்சனமே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் தொழுவத்தில்லாத ஆடுகளைப் போல் இருப்பேன்னு சொன்னார், நீங்கள் அது சீக்கிரத்தில் மந்தையில் வந்து சேரும்படிக்கு, சபையில் வந்து சேரும்படிக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு தொழுவத்தை தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு சபையை தெரிந்து கொள்ளுங்கள். அங்கே போய் ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை உருவாக்கின தேவனுடைய பக்கத்தில் போய் சேர்ந்து கொண்டு, ஒரு நல்ல மேய்ப்பன் எனக்கு இருக்கிறார், அவர் என்னை தாங்குவார், தப்புவிப்பார் என்று சொல்லி உங்களை உண்மையாய் ஒப்பு கொடுக்கும்போது இந்த நல்ல மேய்ப்பன் உனக்காக யுத்தம் செய்வார். मेरे प्रिय परमेश्वर के लोग, अगर कोई आप में से इस झुंड में नहीं है, झुंड से बाहर है, तो आप झुंड में आ जाना। कोई भी एक सभा में जाना, आपको एक अच्छा चरवा है ये आप सोच लेना। आप जो भी जगह में वहाँ पर एक सभा में जाना, बपतिस्मा लेना और एक चीज़ जानना कि आपको एक अच्छा चरवा है। जब ये जान लेंगे कि आपको एक अच्छा चरवा है, ये अच्छा चरवा आपके लिए युद्ध करेंगे, आपके साथ रहेंगे और आपको चलाएंगे। உனக்காக ரத்த சிந்தி இருக்கிற ஆண்டவன், உன் குடும்பத்துக்காக ரத்த சிந்தி இருக்கிற ஆண்டவன், உன் சாபத்துக்காக, உன்னுடைய எல்லா தீமைக்காக ஆண்டவரே பலியாகி இருக்கிறான். காரணம் அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறான். आपके लिए वो लहू बहाया, आपका परिवार के लिए लहू बहाया, आपका सारे पाप और श्राप के लिए उसने लहू बहाया, क्योंकि वो एक अच्छा चरवा है। இன்றைக்கு மனம் திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீ நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன், எங்கள் இருதயத்துக்குள்ள வாரும், எங்கள் குடும்பத்துக்குள்ள வாரும். நாங்கள் தொய்ந்து போயிருக்கிறோம், வழி தப்பி போய் இருக்கிறோம், அவனும் தன்னுடைய இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே இதோ எங்கள் குடும்பத்தில் சிதறப்பட்டு இருக்கிறோம் அப்பா. நாங்கள் 5 பேர் இருக்கிறோம், 6 பேர் இருக்கிறோம், ஒருவர் அப்பா சிதறப்பட்டு இருக்கிறோம். அவன் தன் வழியில் இருக்கிறோம். ஆண்டவரே ஒருத்தரை பார்ப்பதில், ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுவதில், ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்ப்பதில், எப்போது பார்த்தாலும் சண்டைகளும் கோபங்களும் எரிச்சல்களும், சிங்கத்தை போல கர்ஜிக்கிற சத்தங்களும், உரிமை கொண்டு இருக்கிற கரடி போல வார்த்தைகளுமே கேட்டுக்கொண்டு ஆண்டவரே நான் பயந்து நடுங்கி போயிருக்கிறோம் அப்பா. நாங்கள் வழி தப்பி இருக்கிற ஆடுகளை போல இருக்கிறோமே. இயேசுவே மனம் இறங்கும் என்று அன்பான தேவச்சனமே இன்றைக்கு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோப்பா. आज अब मन फिर के परमेश्वर को बोलना, आप एक अच्छा चरवा है, हमारे हृदय में आना, हमारे परिवार में आना। हम अपने मार्ग लेके भटक गए थे, हम अपने मार्ग में गए थे, हम झुंड से बाहर निकल गए थे। आज हमारे परिवार में समाधान नहीं है, कष्ट है, एक दूसरे से हम विरोध है, सिंह के जैसा, भालू के जैसा एकदम गुस्से के साथ, कठिनाई के साथ जी रहे हैं। आप परिवार में आना, हमें समाधान देना, ऐसा मुंह खोलकर बोलेंगे। हम भटके हुए भेड़ जैसे हैं, आज आप हम पर दया करना, तरस करना परमेश्वर। உனக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார், தன் ஆடுகளை நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். आपको एक अच्छा चरवा है जो अपने भेड़ को अच्छी तरीके से जानता है। நீ எங்கே சிக்கி தவித்து கொண்டு இருக்கிற, உனக்கு என்ன உணவு தேவை, என்ன போஷணம் தேவை, என்ன தண்ணீர் தேவை, என்ன பாதுகாப்பு தேவை என்று உன்னை அறிந்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். आप जिधर भी फंसे हो, आपको क्या भोजन चाहिए, क्या पानी चाहिए, आपको क्या ज़रूरत है, ये जानने वाला एक परमेश्वर है वो। நீ அவர் பக்கம் திரும்பு, तुम उसके ओर फिरना, அவருடைய மந்தைக்குள்ள வந்து சேர். उसके झुंड में आना। இது கடைசி காலம் அன்பான தேவச்சந்தமே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாக இந்த பூமிக்கு வரப்போகிறார்.
ये अंत समय है, परमेश्वर यीशु मसीह बहुत जल्दी आने वाले அவருடைய हैं। வருகைக்கான எல்லா அடையாளங்களும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இந்த கொள்ளை நோய் கூட ஒரு அடையாளமாக இருக்கிறது. उसके आने का सारे चिन्ह पूरा हो रहा है, ये रोग भी एक चिन्ह है। இந்த கொள்ளை நோய் முடிவதற்குள்ளாக சிதறி இருக்கிற ஆடுகள் மந்தைக்குள் வந்து சேருங்கள். ये रोग खत्म होने से पहले जो भी बेड भटके हुए थे वो झुंड में आ जाना। தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ என்ன சொல்லி பிரசங்கம் பண்ண சொன்னீரோ நாங்கள் அதை சொல்லி இருக்கிறோம். எல்லாரும் உடைய ஆடுகள் அப்பா, நாங்கள் எல்லாம் உடைய ஆடுகள். நாங்கள் வழி தப்பி இருந்தால் எங்கள் எல்லாரும் மன்னித்து மறுபடியும் மந்தைக்குள்ளே சேர்த்து கொண்டு சுகத்தோடு பலத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் உங்களுடைய ராட்சியத்தை கட்டும்படிக்கு எங்களை உதவி செய்யுங்க ஆண்டவரே. परमेश्वर, हम आपको धन्यवाद कहते हैं। आप जो सुसमाचार बोलने बोले वो हम बोल दिए प्रभु। हम सारे आपके बेड़ हैं, हम भटके हुए तो आप हम पर दया करके फिर से हमें झुंड पर लाना प्रभु। खुशी के साथ, आनंद के साथ, समाधान के साथ आपका राज्यों को हमें बांधने के लिए योग्य करना। எங்கள் மந்தைகளை சுற்றி எங்கள் வீடுகளை சுற்றி ஒரு அக்கினி வேலி போடுங்க. தேவ தூதர்களை கட்டளையிடுங்க அப்பா. நீர் எங்கள் நல்ல மேய்ப்பனாய் இருந்து இந்த கொள்ளை நோய்க்கு தப்புவியும் அப்பா. வருகிற கர்ஜிக்கிற சிங்கத்தின் வாய்க்கு எங்களை தப்புவியும் ஆண்டவரே. கரடியின் வாய்களுக்கு தப்புவியும், வேண்டாத வார்த்தைகளுக்கு தப்புவியும், சண்டையின் வாய்களுக்கு எங்களை தப்புவியும். நீர் எங்கள் நல்ல மேய்ப்பனாய் இருந்து பிசாசனுடைய கரத்திலிருந்து எங்களை தப்புவீங்கப்பா. हमारे घर को, हमारे परिवार को अग्नि से आप रक्षा करना प्रभु। आप हमारा अच्छा चरवा है, सिंह से और ये बालू के मुंह से हमें बचाना, इस रोग से बचाना, शैतान के हाथों से हमें बचाना प्रभु, क्योंकि आप हमारा अच्छा चरवा है। ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு கொடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு செபங்களுக்கும், ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் பதில் கொடுக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும். நீர் முன்பாக இருந்து தகப்பனே காரியங்களை வாக்கி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை கொண்டு இந்த தேசத்தில் ஆண்டவரே அநேகரை ரட்சிக்கப்படிக்கு தகப்பனே சிங்கத்தில் வாயில் இருக்கும் ஆண்டவரே, கரடியின் வாயில் இருக்கிற பிள்ளைகளை தப்புவித்து உடைய மந்தையில் சேர்க்கிற பிள்ளைகளாக ஒரு நல்ல மேய்ப்பொருளாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. हर एक बच्चे को आशीर्वाद करो, हर एक बच्चे का प्रार्थना को सुनो पिता। हर एक परिवार में, घर में आपका लहू रहने दो और उनको सुरक्षित और रक्षा करो प्रभु। इनकी प्रार्थना को सुनकर इनको एक अच्छा चरवा बनाना। जो भी देश में सिंह के मुंह में, बालू में फंसे लोग को छुटकारा देने के लिए इनको आप चुनना प्रभु। इनको आशीर्वाद करना और बल देना प्रभु। इनको एक अच्छा चरवा बनाना प्रभु। உங்கள் கரம் அப்படி செய்கிறமைக்கா நன்றி ஆண்டவரே. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் இருக்கிற பலவீனங்கள், போராட்டங்கள், வியாதிகள் இருந்து உங்களுடைய பிள்ளைகளை குணமாக்கி நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அனுகிரகம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஒரு பலன் இறங்கி வரட்டும், அபிஷேகம் இறங்கி வரட்டும். பரிசுத்த ஆவினால் ஒவ்வொருவரையும் நிரப்பி தகப்பனை தைரியப்படுத்தி வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. आप ऐसा आशीर्वाद करें, इसके लिए धन्यवाद। सिर से लेकर नीचे तक पूरा आशीर्वाद करो, आपकी बल दो, सारे रोग से चंगाई मिलने दो। आज भी एक नया अभिषेक से इनके भर दो प्रभु, पवित्र आत्मा से भर दो, एक नया बल दो प्रभु। इसीलिए मैं प्रार्थना करता हूँ। பரிசுத்தமுள்ள கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து இந்த நல்ல மேய்ப்பனுடைய ஆசீர்வாத நன்மைகளை ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரசில் இறங்கி தங்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. आपके हाथ में अर्पित करते हैं और यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं। यह अच्छा चरवा का एक आशीर्वाद हर एक परिवार में, हर एक बच्चे के ऊपर होना चाहिए करके हम प्रार्थना करते। जीवित पिता, நீர் அப்படி செய்து விட்டமைக்காக நன்றி செலுத்துகிறோம். குருடர்கள் பார்வையடைந்தமைக்காக ஸ்தோத்திரம். செவிடர்கள் காதுகள் கேட்டபடிக்காக ஸ்தோத்திரம். முடவர்கள் நடக்கிறபடிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஊமையர்கள் பேசுகிறபடிக்காக ஸ்தோத்திரம். கர்ப்ப பைகளை தொட்டபடிக்காக ஸ்தோத்திரம். தடைப்பட்ட தடைகளை உடைத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. आपने प्रार्थना को सुना, इसके लिए धन्यवाद प्रभु। अंधे को देखने रख रहे आप, इसीलिए धन्यवाद प्रभु। गूंगा को बोलने रख रहे, उसके लिए धन्यवाद। जो भी रोग में, कष्ट में, उनको आप आशीर्वाद कर रहे, समाधान दे रहे, इसके लिए धन्यवाद प्रभु। जिनको बच्चा नहीं उनको आप बच्चा दे रहे, उसके लिए धन्यवाद प्रभु। जो भी आशीर्वाद के लिए रुकावट था, रुकावट को तोड़कर आप आशीर्वाद दे रहे, इसके लिए धन्यवाद प्रभु। தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிங்க, வழிநடத்தும். நிறைய நல்ல மேய்ப்பனை இருந்து காரியங்களை வாய்க்கச்சி இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து இந்த ஆசீர்வாத நன்மைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பெற்று கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
आप ही इनके साथ रहना और इनको चलाना प्रभु। एक अच्छा छरवा बन के इनके सारे कार्य में आप साथ रहना प्रभु। यीशु मसीह के नाम से इस प्रार्थना को मान के आशीर्वाद देते हमारे जीवित पिता, आमीन। ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் செய்யும் செய்யும் செய்யும். हे मेरे मन यहोवा को धन्य कहो और उसके पवित्र नाम को धन्य कहो। हे मेरे मन यहोवा को धन्य कहो और उसके कोई उपकार को कभी नहीं भूलो। यीशु मसीह के नाम की सारी महिमा हो और यीशु मसीह की लहू जय जय और जय। அன்பான தேவ சின்னமே, ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். நம்மெல்லாம் அவருடைய ஆடுகள் மறுபடியும் எல்லா மந்தையில் சேர்ந்து கொள்வோம். நல்ல மேய்ப்பன் நமக்கு முன்பாக சென்று இந்த வாரம் இந்த செய்தி வழியாக உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லாவற்றையும் உடைத்து கர்த்தர் முன் செல்வார், நாம் பின் செல்வோம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். मेरे प्रिय परमेश्वर के लोग, एक अच्छा चरवा है। हम फिर से झुंड में आ जाएंगे, वो हमारे आगे चलेगा, हम उसके पीछे चलेंगे। सारे कष्ट, सारे जो भी रुकावट था, सबको तोड़कर वो हमें आशीर्वाद करेगा। इस हफ्ता इस सुसमाचार के द्वारा वो हमारे आगे जाके हमें आशीर्वाद करेगा। आमीन।